பரணி ஆரம்பிச்சிடலாமா? அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிச்சிருவோம். ஆரம்பிக்கலாம். ஓகே. பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் அவங்களோட ப்ராஜெக்ட் 7 இன்னைக்கு பூஜை நடந்துச்சு. கல்யாணி பிரியதர்ஷன் அவங்க தான் லீட் ஆக்டர் நடிக்கிறாங்க. அதே மாதிரி பா 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 திலீப்போட படம். அந்த படத்துலேருந்து புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 18 டிசம்பர் ரிலீஸ் ஆகுது படம். அப்புறம் அமரன் அது வந்துட்டு ஓப்பனிங் ஃபியூச்சர் ஃபிலிமாக வந்து இருக்கும் இந்தியன் பேனோரமாவில். அப்புறம் கோல்டன் பீகாக் அவார்டுக்கு நாமினேட் ஆயிருக்கு. ஸோ அதுவும் வந்து சொல்லியிருந்தாங்க. சாந்தி டாக்கீஸோட ப்ரொடக்ஷன் நம்பர் 4 4வது படம் அது நவம்பர் 21 அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இன்னைக்கு அருண் விஜய் பர்த்டே. ஸோ அதனால வந்து ரெட்டத்தலை படத்துல இருந்து ஒரு கிளிம்ஸ் விட்டுருந்தாங்க. அப்புறம் அதே படத்துல இருந்து பர்த்டே விஷ் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மிடில் கிளாஸ் அந்த படத்துல இருந்து ஒரு ஸ்னீக் பீக் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் தீயவர் கொலை நடுங்க அந்த படத்துல இருந்து மாய மலலை மேகம் அப்படின்ற சாங் லிரிக் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பிபி 180 அப்படின்ற தமிழ் ஃபிலிமோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நவம்பர் 28 அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அங்கம்மாள் இந்த வாரம் ரிலீஸ் ஆக வேண்டிய படம், பட் டிசம்பர் 5க்கு வந்து புஷ் பண்ணிட்டாங்க. அதுவுமே அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நிவின் பாலி ஃபிலிம் சர்பம் மாயா அந்த படம் டிசம்பர் 25 ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. தீவர் கொலை நடுங்க அந்த படத்துல இருந்தும் ஒரு ஸ்னீக் பீக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பூர்ணிமா ரவி நடிக்கிற எல்லோ அந்த படத்துல இருந்தும் ஒரு ஸ்னீக் பீக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அனுபமா பரமேஸ்வரன் நடிக்கிற லாக்டவுன் அப்படின்ற படம் டிசம்பர் 5 ரிலீஸ் ஆகுது. அப்புறம் வாத்தியார் அந்த படம் தெலுங்குல வந்து அன்னகாரு வஸ்தாரு அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. அப்புறம் மணிரத்னமோட அடுத்த ஃபிலிம்ல வந்துட்டு தமிழ் பிரபா அவர் தான் வந்து இன்க்ளூட் மீன்ஸ் ப்ராஜெக்ட் டிஸ்கஷன் கூப்பிட்டு வைப்பார்ல. ஸோ அவரோட அடுத்த படத்துல இவரும் ஒரு முக்கிய பங்காக இருப்பார். ஸ்க்ரீன் ரைட்டராவோ இல்லை டைலாக் இருப்பார். ஸோ அது ஒரு நல்ல மூவாக பார்க்குறேன். வேற ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அக்கண்டா 2ஓட ட்ரைலர் 21 அன்னைக்கு கர்நாடகாவில் கிராண்ட் ஈவெண்ட்டாக வைக்கிறாங்க. சீஃப் கெஸ்டா நம்ம சிவராஜ்குமார் வராரு. சூப்பர். அண்ட் தென் 22ஆம் தேதி பாத்தீங்கன்னா சென்னையில ஈவெண்ட் இருக்கு. ஓகே. 23ஆம் தேதி அந்த ஒரு ஸ்பெஷல் வெஹிக்கல் லான்ச் ஈவெண்ட் ஒன்று வச்சிருக்காங்க. 24ஆம் தேதி காசிலேயே கொண்டு போய் ஒரு ஈவெண்ட் வச்சிருக்காங்க பியூர் டிவைன்ல. 28ஆம் தேதி ஹைதராபாத்ல ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட். யூஎஸ்ஏல டிசம்பர் 2, 3. ஓகே ப்ரோ, சூப்பர். அதே மாதிரி எல்லைக்கு அது டவுட்லேயே இருந்துச்சு, ஏன்னா டிஜிட்டலும் சேட்டலைட் இன்னும் விற்கல அப்படின்றதுனால. பட் இருந்தாலும் அதை வந்துட்டு டிசம்பர் 18 வந்து ரிலீஸ் பண்ண முடிவு பண்ணியிருக்கிறதாக ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. அதுவும் ரெட் ஜெயண்ட் மார்க்கெட் லீடர்ஸ் அவங்க தான் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னும் தகவல் வந்திருக்கு. ஸோ டிசம்பர் 18 அந்த படம் ரிலீஸ் ஆகும் ஆஸ் ஆஃப் நோ. அது போக கடைசி அரை மணி நேரமும் ஒரு பயங்கரமான அப்டேட் பிளஸ் அந்த நியூஸ் போயிட்டே இருக்கு. சூர்யாட்ட வந்து விவேகாத்ரேயா ஸ்டோரி சொல்லியிருக்கிற மாதிரியும் அந்த படத்தை டிவிவி பண்ண போற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல லைனிங் அவருக்கு. இல்ல அவர் என்ன சொன்னாரு பரணி ப்ரோ? அதுதான் அவரும் இன்னொரு வாய்ஸ் ரெண்டு வாய்ஸ் தான் எனக்கு கேட்டுச்சு. டிவிவி தரணியா இருக்காருல்ல, தெலுங்கு ப்ரொடியூசர், அவர் தயாரிப்புல சரிபோதா சனிவாரம் படத்துல டைரக்டர் விவேக் ஆத்ரேயா இயக்கத்துல சூர்யா நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு அரை மணி நேரமா ட்விட்டர்ல தகவல் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே, பிரகாஷ் அது உண்மையா? அவரு எல்லா டேரக்டரையும் நிறைய டேரக்டர் பேசிட்டு இருக்காங்க. விவேக் ஆத்ரேயாவும் அதே மாதிரி தமிழ்ல 2-3 கிலோக்கிட்ட கதை சொல்லியிருக்காரு. நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஆனா சூர்யா தான் சொல்றேன், இப்போ வந்து எல்லா லாங்குவேஜும் இப்ப மலையாளத்துல 2 டேரக்டர், தெலுங்குல 2 டேரக்டர் அப்படியே பாட்டு கேட்டுட்டு இருக்காரு. லைனப் பயங்கரமா ஸ்ட்ராங்கா இருக்கு. நடக்கும். இல்ல துல்கர் மாதிரியே அவரும் எல்லா லாங்குவேஜும் போறாரு. பட் நைஸ் டு சி.
மலையாளம் ஒன்று, தெலுங்கு ஒன்று, மறுபடியும் தமிழ், அப்படியே எல்லாமே கலந்து பண்ணிட்டு இருந்தாருன்னா சூப்பரா இருக்கும். அதுபடி பார்த்தா கருப்பு தமிழ் டேரக்டர், அப்புறமேட்டு கருப்புக்கு அப்புறம் சூர்யா 46 தெலுங்கு டேரக்டர், சூர்யா 47 ஜீத் மாதவ் ஒரு மலையாள டேரக்டர், திரும்ப 48 ஒரு மலையாள டேரக்டர், 49 வந்து இந்த தெலுங்கு டேரக்டர் விவேக் ஆத்ரேயா வரலாம். மேபி இல்லைன்னா இன்னொரு தெலுங்கு டேரக்டர் வரலாம். 50 தான் 50th தெலுங்கு கன்ஃபார்மே பண்ணல அவரு. அதுதான் லேண்ட்மார்க் இல்லை. அதுதான் யார் பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். எஸ். அதை எனக்கு தெரிஞ்சு ப்ரொடியூஸ் பண்ண போறது கேவிஎன், டேரக்டர் யாருன்னு தெரியல. இது 50th ஃபிலிமா? ஆமா, 50th ஃபிலிம் கேவிஎன் தான் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, பார்ப்போம். அதே மாரி இந்த மேனிப்புலேட்டட் 2 நாள் முன்னாடி சொன்னேன்னா, நேத்தும் தான் நேற்று சொன்னேன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட எபிசோட் 7 and 8 ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுவும் பார்த்தேன், அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ இன்னும் வந்து ஒரு 4 எபிசோடு, நெக்ஸ்ட் வெனஸ்டே 2 எபிசோடு, அதுக்கு நெக்ஸ்ட் வெனஸ்டே 2 எபிசோடு ரிலீஸ் ஆகும். அதுக்கும் வெயிட்டிங், பார்ப்போம். அப்புறம் வேற ஏதாவது ஸ்பெஷல் இந்த வாரம் வந்துட்டு 10:15 ஷோ, 10:30 ஷோ அந்த டைம்லாம் கொடுத்துருக்காங்க. மாஸ்க் எல்லாமே 9 மணி ஷோ இருக்குமா இல்லையான்னு தெரியல, பார்ப்போம். மிடில் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரிவ்யூ ஒரு பேர் போட்டிருக்காங்க, சூப்பரா இருக்கு, செம்ம காமெடியா ஃபன்னா இருக்குன்னு. மிடில் கிளாஸ் ஃபுல்லாக வரட்டும் ரிவ்யூ, அதுக்கும் வெயிட்டிங், பாசிட்டிவாக வரணும்னு பார்ப்போம். மிடில் கிளாஸ் அது டைட்டில் வச்சு நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா இருக்கு டைட்டில், பார்ப்போம். பிரகாஷ்னா நீங்க எந்த படம் போவீங்க ஃபர்ஸ்ட்? மாஸ்க், மிடில் கிளாஸ், அப்புறம் வேற? மாஸ்க், மிடில் கிளாஸ் ரெண்டு படம் தான் போவேன். ப்ரோ சிசு வேற எதுவுமே போலையா? 2 படம் மட்டும்தான் போவேன். சிசு போக மாட்டீங்களா? சிசு போவேன். அது எனக்கு போன வாரம் ஒரு படத்துக்கு ஆசைப்பட்டு தேட்டர் திருச்சி ரிலீஸ் பண்ண இல்லையா, அதனால சிசு வெயிட் தமிழ் பண்ணி டப் இருக்கு, அதனால ரிலீஸ் ஆகும். டோன்ட் வரி, ரிலீஸ் பண்ணா சந்தோஷம். உங்க எல்ஏ சினிமாஸ்ல ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நம்புங்க. எல்ஏ சினிமாஸ் பத்தி நீங்க இப்ப மறுபடியும் ஏதாவது கருத்து மாறுபடுறீங்களான்னா, கொஞ்ச நாள் முன்னாடி திட்டி போட்டிருந்தீங்கல்ல. இந்திய சினிமாஸ்க்கு எல்லாருமே வந்து ஒரே குட்டையில ஒரு மட்டைகளா இருக்காங்க, மாறிட்டாங்க. அதனால வந்து இனிமேல் வந்து எந்த தேட்டருக்குமே எந்த தேட்டருக்குமே சப்போர்ட் கிடையாது. நம்ம பாட்டுக்கு போகலாம். நமக்கு எந்த தேட்டர்ல தனியா ஷோ டைம் இருக்கோ அந்த தேட்டருக்கு போயிட்டு முடிச்சுக்கிறோம், அவ்வளவுதான். நீங்க எந்த தேட்டரையும் பாராட்டி ஒரு விஷயம் இல்லை. புதுசா திருச்சி ஒரு மால் வர போட்டிருந்தாங்க, 2027 ஓப்பனா. அது வந்தாச்சும் அதுதான் இல்ல, உங்களுக்கு பிவிஆர் வந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். பிவிஆர் வந்துச்சுன்னா பிவிஆர் கூட தான் மல்டிபிளெக்ஸ் பார்ட்னரா போட்டிருக்காங்க. பாரத் மால் 6 ஸ்கிரீன் வச்சுக்கிறாங்க. பார்ப்போம். 6 ஸ்கிரீனா உங்களுக்கு அதர் லாங்குவேஜ் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு நல்ல ஷோ டைம் கொடுப்பாங்க உங்களுக்கு. இல்ல அது அப்படி வந்தா பாத்துக்கோ. 2 வருஷம் இருக்குல்ல, அடுத்த நாள் நம்ம என்ன கதை தெரியாத அடுத்த 2 வருஷம் அவங்க சிசு வந்துட்டு எல்ஏ சினிமாஸ்ல புக்கிங் ஓபன் ஆயிடுச்சு. 3 ஷோ கொடுத்துருக்காங்க தமிழ். பாப்போம் அப்ப பாத்துறோம். அப்ப 3 படம் வாரம் பாத்துறோம். அப்ப 3 படம் பாத்துறீங்களா? வேற எதுவுமே ஐடியா இல்லையா நான் பாக்குற மாதிரி? சுத்தமா இல்ல பாருங்க. 3 படம் தான் மாஸ்க் பார்த்தேன். தள்ளி விடுறதுல புரியா இருக்கீங்க. இல்ல ஃபர்ஸ்ட் மாஸ்க் பார்த்தேன். அந்த மாஸ்க் முடிச்சுட்டு மிடில் கிளாஸ் இல்லைன்னா ரெண்டுல ஒன்று ஓபன் பண்ணிட்டாங்கனால 2ல 1. அதுக்கப்புறம் மிடில் கிளாஸ், அதாவது 3வது படம். இந்த 3 படம் தான், அதாவது மாஸ்க், மிடில் கிளாஸ், சிசு, இந்த 3 படம் தான் இந்த வாரத்துக்கான பிளான். அது அதிகமா வெள்ளிக்கிழமையே இந்த 3ஐயும் பார்த்து முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம நைட் ஷோ பேசி முடிச்சு நைட் ஷோ 3வது படம் போவோம். இல்லைன்னா வந்து நீங்க உங்களை பார்த்து சொல்லிட்டு நான் ஈவினிங் ஷோ போவேன். டைமிங் எப்படி புக்கிங் ஓப்பன் பண்றாங்க பார்த்துட்டு தான் பெரும்பாலும் நான் ஸ்பேஸ்க்கு வந்துடுவேன். நைட் ஷோ போற மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன், பார்த்துட்டு. அது அந்த நாளைக்கு இப்போ புக்கிங் எல்லா படமும் ஓப்பன் பண்ணது படம் தெரியும். நாளைக்கு என்ன வேலைக்கிழமை, அப்ப நாளைக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க. வெள்ளிக்கிழமைக்கான புக்கிங் கரெக்டா எல்லாமே கிளியரா தெரிஞ்சும். சிசு 1.5 மணி நேரம் தானா ரன் டைமே? நான் ரன் டைம் இந்த வாரம் படத்துக்கு எல்லாத்துக்குமே போட்டிருந்தேன். ஆக்சுவலா வந்து மிடில் கிளாஸ் 2 hours 4 minutes, மாஸ்க் 2 hours 7 minutes, தீயவர் கொலை நடுங்க 2 hours 7 minutes, எல்லோ 2 hours 16 minutes, பிருத்திவிராஜ் படம் விளையாட்டு புத்தா அது வந்து 2 hours 56 minutes இருக்கு.
இதெல்லாம் தான் மேஜரா பார்ப்பீங்க. சிசு 1 hour 31 minutes, விக்கெட் ஃபார் குட் 2 hours 17 minutes. ஸோ எல்லாமே வந்து ஓரளவு நல்ல ரன் டைம் தான். பட் எனக்கு வந்து விளையாட்டு புத்தா அது பார்க்கணுன்னு இருக்கு. பட் சேலம்ல ஷோ டைம் எனக்கு இப்போதைக்கு எதுவும் செட் ஆகல. ஸோ பார்ப்போம். அது எனக்கு எல்ஏ சினிமாஸில் 2:30 AM ஷோ கொடுத்துருக்காங்க. சாரி 2:30 PM ஷோ கொடுத்துருக்காங்க. பட் மற்ற மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வருது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ பார்ப்போம் எப்படின்னு. அவதார் கூட நிறைய இது வருது பாத்தீங்களா? அது அவதார் ஃபயர் அண்ட் என்ன டூம்ஸ்டே டீசரு, அப்புறம் அது என்னது, அது இவர் படம், நோலன் படம் ஒடிசியோட ஃபர்ஸ்ட் Odyssey. 5 minutes. அதெல்லாம் இங்க போட மாட்டாங்க கமல், நீங்க இங்க இல்ல, நம்ம பாத்துறோம்ல, வருதுல, நமக்கு வந்துரும். டூம்ஸ்டே போடுவாங்களே பரணி ப்ரோ நமக்கு. டூம்ஸ்டே தெரியலையே, எனக்கு டவுட் தான். இங்கிலீஷ் வெர்ஷன்ல இருக்கும்னு நினைக்கிறேன். பட் தமிழ் வெர்ஷன்ல வாய்ப்பே இல்லை. 90% இங்கிலீஷ் வெர்ஷன்ல அட்டாச் ஆகி வந்தாதான் உண்டு. இதோட ரன் டைம் எவ்வளவு இருந்துச்சா? அதே 3.5 மணி நேரம் தானா அவதார் ஃபயர் அண்ட் 3.25 மணி நேரம். அது வந்துட்டு 3 hour 12 minutes என்னமோ நினைக்கிறேன். வே ஆஃப் வாட்டர் 3 hour 15 minutes. ஓகே. பாப்போம் என்னன்னு சொல்லி. ஏன் நீங்க யாருமே வந்து இல்ல, 3 பேர் தான் இருக்குமா? இருக்காரு, போஸ்டர்லாம் இருக்காரு. அதுதான் சொல்றேன் ப்ரோ, நம்ம எப்பயும் பேசுற 3 பேர் தான் இருக்கு. புதுசா யாரையுமே காணோம்னு. சரி, எப்பயுமே அப்படிதான். ஏதாச்சும் பகல்ல ஏதாவது ட்வீட் கொளுத்தி போட்டிருந்தா நேரம் வந்திருப்பாங்க ஒரு 4 பேரு. ஏங்க ஏங்க மாவீரன், நானே வந்து சரி ஓகே. ஆஹா, போன்ல வந்தவன நேர்ல வர வச்சுட்டாங்க அப்படின்னு. பிரகாஷ் ப்ரோ, நீங்க இன்னைக்கு கருப்பை பத்தி ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்களா? சொல்லுங்க. அது நம்ம பாய்ஸ் கிளப்பி விட்டதுதான். யாரு கிடைப்பிட்டான்னு தெரியல. ஆனா தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா ஒரு 4 டெய்லி பாத்தீங்கன்னா, டெய்லியும் பாக்குறேன் ஏதாவது ஒரு படத்துக்கு நெகட்டிவா போடுறதுக்கு ஏதாச்சும் வகையில கிளப்பிட்டே இருக்கிறாங்க. 2 பேர்த்து அன்பாலோ பண்ணிட்டு போயிட்டேன். வெறுப்பாயிடுச்சு. சும்மா அதே மாதிரி சில செய்திகள் சொல்றது, சில பேர் உண்மை சொல்றாங்களா போய் சொல்றாங்களான்னு தெரியாது. ஆனா அவங்க சொன்னாங்கன்னா தனக்கு தேவைப்பட்ட நடிகர் அவங்க அவங்க நியூஸை வந்து நெகட்டிவா சொன்னாங்கன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணி அதை பத்தி போடுறதே கிடையாது. தனக்கு பிடிக்காத நடிகர் நியூஸ் வச்சுன்னா அதை வந்து பெரிய ஹைலைட் பண்ணி அதை பூதாகரமா வந்து ட்வீட் பண்றது. அப்புறம் ரசிகர்கள் கிளப்பி விடுற தேரியெல்லாம் வந்து அபிஷியல் அப்டேட் மாதிரி கிளப்பி விடுறது. இப்போ கருப்பு பாத்தீங்கன்னா கங்குவா மாதிரி இப்ப மென்ஷன் பண்ற வேட கங்குவா மாதிரி இதுலயே வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பர்சன் இருக்கு. அதுவும் காந்தாரா பார்த்து சூடு போட்டுக்கிட்டாங்க, காந்தாரா பார்த்து இதை எடுக்கிறாங்க. என்னத்த லாஜிக் இது? ஹிஸ்டாரிக்கல் பர்சன் இதுல எப்படி வரும் அப்படிங்கிறது பேசி, அது எப்படின்னா 2 நாள்ல எடுக்க போறாங்க. 2 நாள்ல ஹிஸ்டாரிக்கல் பர்சன் எடுத்து முடிச்சிருவாங்க. என்ன கணக்கு? ஹிஸ்டாரிக்கல் போர்ஷனும் போர்ஷன் 2% இருக்கு. இதுல 2-3 சூர்யா வராங்க. ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன்ல ஒரு சூர்யா, பிரசன்ட்ல 2 சூர்யா. அதாவது படத்திலேயே டோட்டலா 2 சூர்யா வராருன்னு சொன்னா லாஜிக். ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்துட்டு இருக்குது. கருப்பு அப்படிங்கிற ஒரு கருப்பு சாமி, அந்த அவரு மாதிரி ஒரு சாமி மாதிரி ஒரு ரோல் ஆகும். வக்கீல் சரவணன் அப்படிங்கிற ரோல்லாவும் இருக்கிறாருன்னு சொன்னா அது லாஜிக். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே எல்லாத்துக்கும் சொல்லப்படுறது கிளிப்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு தெரிஞ்சது அதுதான். அப்படின்னா அதுல ஒரு லாஜிக். ஏன்னா அந்த கிளிப்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட்ல பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்கிற மாதிரி ஒரு மொமெண்ட் ஒண்ணு இருக்கும். அது போக வந்து அந்த காப்பு இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும் அவங்க பாடி லாங்குவேஜ்லாம். சரி, இப்படி சொன்னா லாஜிக் இருக்குங்களாம். இவங்க வந்து பாருங்க, இப்ப காந்தாரா பார்த்துட்டு ஹிஸ்டாரிக்கல் பர்சன் ஆட் பண்றாங்களாம். அதுவும் பேட்ச் ஒர்க் பண்றத 2 நாள்ல ஷூட் பண்ணி முடிச்சிருவாங்களாம். இதுல மென்ஷன் பண்ண விரும்புறது இவங்க கங்குவா மென்ஷன் பண்ணி இதை படத்தை வந்து மட்டம் தட்டுறாங்க. அப்படி பண்ணும்போது டென்ஷன் ஆகுது. என்னன்னா இவங்க என்ன ஒரு பேஜோட ரீச்சிங் மட்டும் போடுறதா போதுமா? அப்படி இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா அவன் அதுக்கு மேல தனுஷை பத்தி ஒருத்தர் தப்பா சொல்லிட்டாங்கன்னா அதை எடுத்து போட்டு ஹைலைட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அதாவது அந்த நடிகைகள் பேசின வீடியோ அப்படின்னா அதுல வந்து என்ன இருக்கு என்ன ஏதுன்னு பாக்குறது கிடையாது. இவங்களுக்கு பிடிக்கலையா டக்குனு ஹைலைட் பண்ணுவோம் அப்படி அது பேஜ். அது இல்லாம தனுஷை போய் இதுக்கு பதில் சொல்லுவோம், தனுஷை டேக் பண்ணி போடுறது. இவங்க பதில் சொல்லியிருக்காங்க, இவங்க வந்து அவங்களுக்கு சேஸ் சொல்லியிருக்காங்க. சேஸ் கோர்ட்ல கேஸ் போட்டாலும் வேலை முடிச்சு, இல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் வேலை முடிச்சு. இவங்க அவங்க கம்ப்ளைண்ட் இவங்க ஸ்ரேயஸ் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அது முடிஞ்சு போச்சு. லீகலா முடிய போற விஷயத்த இவங்க வந்து ட்விட்டர்ல இவரு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு 4 பார்த்த நேரத்துல நிறைய பேர்த்த அனுப்பலாம். நீங்க போகலாம் பைத்தியக்கார பண்ணலாம், ஏன்டா இப்படி இருக்கீங்க நம்மதே ஆயிடுச்சு. அதனால இப்ப அதுல இந்த மாதிரி பேக் நியூஸ் எல்லாம் இப்ப வந்து கவனம் செலுத்துறது இல்லை. பேக் நியூஸ் நம்ம பேக் நியூஸ் போட்டு போயிட்டே இருக்கு.
புல்லட் ட்ரெயின் பாத்தீங்களா ப்ரோ? புரியல. புல்லட் ட்ரெயின் இல்ல நேத்து பார்த்தா 30 நிமிஷம் இருந்துச்சு. அந்த ஒரு லெமன் அந்த டேங்கரினா லெமன் டேங்கரின் அந்த ஒரு பிளாஸ்டிக்ல இது பண்றாங்களா அந்த கவுண்ட் போயிட்டு இங்க வந்து சூட்கேஸ் தானா அதுக்கப்புறம் ஒரு ஃபைட் வந்துச்சுல்ல அந்த ஃபைட் வரைக்கும் வந்து அதோட ஒரு 30 நிமிஷத்துக்கு 2 நிமிஷம் பார்த்தீங்களா அதோட நிக்குது. அதுக்கப்புறம் இன்னைக்கு பயங்கர ஒர்க்குனால கண்டினியூ பண்ண முடியல. நாளைக்கு முடிச்சிடும் படத்தையும் முடிச்சிடும். ஓகே ஓகே. படம் பூரா அந்த ட்ரெயின்லயே முடிஞ்சிருமா? ஆமா அந்த ட்ரெயின் ஆமா தான். ப்ரோ. பிரம்மாண்டம், ஏன்னா ஹாலிவுட்டுக்கு first ஏத்த பிரம்மாண்டம் கடைசி 20 நிமிஷத்துல வரும். ஓகே ஏன்னா அந்த படத்தை பத்தி எதுவுமே தெரியாதா? நீ சொன்ன பேர் மட்டும் தெரியுமா? படத்தை போட்ட உடனே ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி ஆரம்பிச்சிச்சு. சோனி ஆரம்பிச்சு இங்கிலீஷ் படம் போகும். சரி இப்போ ஜாப்பனீஸ்ல அந்த இவர் வருவார்ல, அது பேர் என்ன, அந்த பெரும்பாலான சீரீஸ் கிங்டம்லாம் வருவார்ல, அவர் வந்தாரு. இவர் ஓப்பனிங் இவர் வராரு அப்படின்னு பார்த்தா இவர் தான் ஹீரோவான்னு பார்த்தா அடுத்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆகல பிராட்பீட் வந்துட்டாரு. இப்ப இது பிராட்பீட் படமா அப்படின்னு பார்த்தா எனக்கு அது மாதிரி ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒரு போஸ்டர் பார்த்துட்டு வரோம். அப்ப பார்த்தா போஸ்டர்ல ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. சரி ரைட், படம் ஃபர்ஸ்ட் என்ன ஜானர் எது தெரியாம பார்க்க ஆரம்பிச்சது நல்லா தான் இருக்கு. ஏன்னா அப்படிதான் நம்ம முன்னாடி பார்க்க ஆரம்பிச்சிருந்தோம், அதையே பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தேன். நல்லா ஒரு 1/2 மணி நேரம் சூப்பரா போயிடுச்சு. நாளைக்கு மிச்சத்தை படத்தை முடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ரிப்ளை 1988 சீரிஸ் சொன்னாங்களா சில பேர், அதை நான் பார்த்துட்டு ஒரு பாதி முடிச்சிருக்கேன். சூப்பரா போகுது, பயங்கரமா போகுது. இப்படி போகுதுன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கொஞ்சம் பொறுமையா தான் போகுது. இல்லைன்னா சொல்ல நம்ம ஒரு மலையாள படங்கள் மாதிரி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா என்னன்னா போக போக அந்த ரியாலிட்டிக்குள்ள போறதுக்கு நம்ம ஒரு பீரியட்ல வாழ்ந்ததெல்லாம் நமக்கு ஒரு ரீவைண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனா எனக்கு வந்து இந்த கொரியன் சீரிஸ் பாக்குறப்ப எப்பவுமே ஒரு ஆச்சரியம் வரும், எப்பவுமே இருக்கும். அது என்னன்னா அவங்க வந்து 1980 நடக்காம கதை காமிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அந்த லொகேஷனு, அந்த செட்டப்பு, அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப லோக்கல்ல இருக்க நமக்கு அவங்களோட இந்த இதெல்லாம் சொல்லுங்க பொருட்கள், சைடுல உள்ள பொருட்கள், அவங்க பயன்படுத்துற டெக்னாலஜி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ பயன்படுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவங்களோட ட்ரெஸ் காஸ்டியூம் சென்ஸே சொல்றாங்க. காஸ்டியூமே பாத்தீங்கன்னா நம்ம இப்பதான் அதை யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரியே எனக்கு இந்த சவுத் கொரியா மட்டும் பார்த்தா ரொம்ப தோணிக்கிட்டே இருக்கு. சவுத் கொரியாவோட ரீசெண்ட் அதாவது கரண்ட்ல நடக்கிற மாதிரி சீரிஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அவங்க அட்வான்ஸ் 2050 2070 இருக்கிறாங்களோன்னு தோணும். 1980 அவங்க எடுக்கிறத பார்த்தாங்கன்னா நமக்கு நம்ம இப்போ கரண்ட் பிரசன்ட்ல வாழ்ற மாதிரி தோணும். நல்லா ரொம்ப ஓவர் அட்வான்ஸ்டான கண்ட்ரியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு தடவையாச்சும் எனக்கு ரொம்ப எல்லா சில நாடுகளுக்கு போயிருக்கேன், இருந்தாலும் சவுத் கொரியா போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனா விசா ப்ராசஸ் அப்புறம் அவங்க சில விஷயங்கள்லாம் சொன்னா அதெல்லாம் நம்ம போகவே முடியாதுங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. இந்த பிளாக் பேக் குமாரா, அவர் இந்த பேக் பேக்கர் அவர் வந்து ஒரு பிளாக் போட்டிருந்தார். நாங்க போனது வந்து அதை பார்த்து ஒரு தடவை போனது செலவுகளெல்லாம் பார்த்தா பயங்கரமா தலை சுற்றி உட்காந்துருக்கு. பிரகாஷ் ப்ரோ, இது வரைக்கும் எந்த கண்ட்ரிக்கு போயிருக்கீங்க? ஒரு 4 கண்ட்ரி போயிருக்கேன். ஒரு கண்ட்ரி சொல்ல முடியாது, நாளைக்குமே சொல்ல முடியாது, விட்டுரும். இல்ல 4ல 1 கூடவா சொல்ல முடியாது? எனக்கு புரியலையே. ஓகே, மேபி தாய்லாந்தா இருக்கும், அதுதான் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா பட்டாயா, பேங்காக். பட்டாயா. எல்லாரும் ஒண்ணுதாயா? ஏயா பட்டாயா, பேங்காக், தாய்லாந்தா மூணுமே ஒண்ணுதான் கமல். அப்படியா? ஆப்ஷன் ஏ, பி, சின்னு சொல்லுங்கன்னா பேங்காக் ஒண்ணு. ஒருத்தர் சரி விடுங்க, அடுத்தது போவோம். பரணி ப்ரோ, இந்த பாபாபான்னு ஒண்ணு சொன்னீங்கல்ல, பாபா அதுதாங்க அந்த இவரு, ஐயோ அவர் பேர் வேற, அந்த விஜயகாந்த் படத்துல கூட ஊமையா நடிச்சிருப்பாருல்ல, திலீப். எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு அவர் ஊமையா நடிச்ச படம் தான் தெரியும். அதை விடுங்க. பரணி ப்ரோ இருக்கீங்களா? ஜிவி பிரகாஷ் அஜித் நான் ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். அஜித் ஒரு சின்ன வாக்கு, நான் வந்துடுறேன் அஜித். சாரி, 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். பாட்டு கேட்க போறாரு பராசக்தி அந்த பெஸ்ட் சிங்கர்ல. கேட்டு வரட்டும். பிரகாஷ் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, இவர் ஏங்க வந்து பிஸ்மி ஏன் வந்து ரொம்ப வந்து ஒரு மனநோய் பிடிச்ச மாதிரியே அவர் பேசுறாரு. ரஜினிகாந்த்
இல்ல இல்ல ஒண்ணே சொல்றது, ஒருத்தர் திடீர்னு ஒருத்தர் நல்லா பேசிட்டு இருந்த ஒருத்தர் சட்டை கிழிச்சுக்கிட்டாரு ஐயோ அப்படின்னு பார்த்து நீ பதட்டப்படலாம், பரிதாபப்படலாம், துக்கப்படலாம், துயரப்படலாம், வேதனைப்படலாம். நீங்க காலகாலமா அதான் பேசிட்டு இருக்காரு, காலகாலமா அதான் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம அதை அவங்கள பத்தி நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அவங்க இப்படி தான் பண்றாங்க, அவங்க வேண்டப்பட்ட நடிகர், வேண்டாப்பட்ட நடிகர், காசு கொடுக்குற நடிகர், காசு கொடுத்தா நடிகர், ப்ரொமோஷன்ஸ் கொடுக்குற நடிகர், ப்ரொமோஷன்ஸ் கொடுத்தா நடிகர் அப்படின்னு ஏகப்பட்ட ஃபில்டர் தான் இருக்கு. தெரிஞ்சு நீ அந்த வீடியோ எப்படி பாக்குறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. அவங்க வீடியோ அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, ஒரு விஷயம் நம்ம சாப்பாடு பிடிக்கலாம், அந்த விஷயம் சாப்பாடு ஏன் சாப்பிடுவானே, சாப்பிட்டியே நல்லா இல்லைன்னு வாந்தி எடுப்பானே, அப்புறம் திட்டுவானே, புலம்புவானே, ஹாஸ்பிட்டல் போய் செலவு பண்ணுவாங்க. நமக்கு பிடிக்கல, நமக்கு செட் ஆகல அப்படின்னா அதை தவிர்க்கணும். அதான முறை, அதான உலக வழக்கம். இல்ல அவங்க வீடியோவே இப்ப பாக்குறது இல்ல. எங்க பார்த்து அதை பார்த்து ஏன் மனசு பொன் போட்டுக்குறானே அப்படின்ட்டு பாக்குறது இல்ல. உண்மையை சொன்னீங்கன்னா அந்த தம்பனையில அந்த டைட்டிலே இப்ப அப்படித்தான் வைக்கிறாங்க. அது எதுக்குங்க கழுது நமக்கு. இப்ப காலையில நேரத்து ஒருத்தர் போட்டிருந்தாரு, நான் டாப்பான்னு ஒரு ஐடி இருக்கும் ட்விட்டர்ல. அவர் பேரே நான் டாப்பான் ஐடி வச்சிருப்பாரு. அவர் திருச்சிக்காரர் தான், ஆனா யாரையும் பார்க்க விட மாட்டாரு, அது வேற விஷயம். அவர் போட்டதுல என்ன தெரியும்னா, லோகேஷ் கனகராஜ் சாபம் தான் சுந்தர்சி விலகல் அப்படின்னு போட்டிருந்தாரு ஒரு தம்பையில. அதை அவர் போட்டிருந்தது இது இவங்க போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் மேல கோட் பண்ணி அவர் என்ன சொன்னாருன்னா, நியாயமா பார்த்தா கூலி படம் பண்ணதுக்கு அமீர் கானும் ரஜினிகாந்த் தான் லோகேஷ் கனகராஜ் சாபம் விடணும் அப்படின்னு போட்டிருந்தாரு. அந்த மாதிரி பண்ணா எடுத்துட்டு போய்க்கணும். அதை நம்ம அதை போய் சீரியஸ், அதாவது நான் திரும்ப சொல்றதுதான் இன்னொரு நண்பரோட பயம். அது சோசியல் மீடியாவை ஜாலியா யூஸ் பண்ணணுமா, பண்ணுக்கு யூஸ் பண்ணணுமா, வன்மத்தை கட்டணுமா, இல்ல வன்மத்தை ரிசீவ் பண்ணணுமா அப்படின்னு போனா எந்த பிரச்சனையும் இல்லை. ஜாலியா யூஸ் பண்ற வரைக்கும் நம்ம சோல்ற தூக்கணும்னா நம்மளோட மன உளைச்சலுக்கு நம்மளே விதை விதைக்கிற மாதிரி. சோல்றலாம் தூக்க தேவையில்லை, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு எப்பயாவது கூட நம்மளே அறியா பண்ணணும். நான் சொன்ன மாரி நானே செஞ்சிருக்கேன். அந்த மாதிரி தேவையில்லாம் எமோஷனல் ஆகலாம் ஆகியிருக்கேன். அது அந்த நிமிஷம் இப்ப வீட்டுல கோவப்படும்ல, 2 நிமிஷம் நம்ம கோவமா இருப்போம். அந்த நிமிஷம் நம்ம கண்டுக்காம விட்டாங்கன்னா நமக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா அந்த 2 நிமிஷம் நம்ம திரும்ப நோண்டினா அந்த 2 நிமிஷம் கோவம் 2.5 மணி நேரம் மாறிடும்ல. அது சண்டையாகி வாக்குவாதம் பண்ணலாம். அது மாதிரி இல்லாம சோசியல் மீடியா அந்த 2 நிமிஷம் கோவப்படுறோம் டக்குன்னு ஆஃப் ஆயிடும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரம் ஆஃப் ஆகும். இவங்க எதை பத்தி பேசினாங்க என்னன்னு தெரியல. எனக்கெல்லாம் ஒரே ஒரு கேள்விதான், ஏன்னா டெய்லி யாராவது ஒருத்தவங்க இவங்க இப்படி பேசினாங்க, அவங்க இப்படி பேசினாங்க, இப்படியா அப்படின்னு கேட்கறாங்க. எனக்கு ஒண்ணே ஒண்ணு, அவங்க இப்படி பேசுறவங்க உங்களுக்கு தெரியும்ல, அப்படி அவங்க வீடியோ போய் பாக்குறீங்க. அவங்களை பார்த்து நீங்க என்ன கொடுக்குறீங்க, அவங்களுக்கு ஒரு வியூவர்ஷிப் கொடுக்குறீங்க, அதனால அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் ஆகுது. அவங்க அதனால அதை பத்தி பேசுவாங்க. நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஃபாஸ்ட், அவ்வளவுதான். சரி, ஓகே. அஜித் பல்தான் சொல்லுங்க. அஜித் பல்தான். இல்ல ப்ரோ, அந்த திலீப் ஒரு போஸ்ட் நீங்க விட்டுருந்தாங்கல்ல, அதெல்லாம் கில்லி யூனிவர்ஸ் பின்னாடி போட்டிருந்தாங்க. அது ஏதாவது இது இருக்கான்னு கேட்டேன். இல்ல அது இல்ல ஃபர்ஸ்ட் வர்றப்பே வந்துட்டு அந்த ஒரு ஜீப் போட்டிருந்தாங்கல்ல, ஜீப்ல அந்த 100ன்னு போட்டிருக்கோம். அந்த கில்லியோட இது ரெஃபரன்ஸ் தான் அதுல வச்சிருப்பாங்க. ஜீப் நம்பரும் அந்த கில்லியில வர ஜீப் நம்பரும் சேமா தான் இருக்கும். சோ அதுதான், அதேதான் இப்ப அபிஷியலாவும் சொல்லியிருக்காங்க. கில்லி யூனிவர்ஸ் இருக்காங்க. 1-2 அதான் ப்ரோ, அந்த படத்துல இருந்து இது ஒரு மாதிரி அந்த ஏதாவது உள்ள வர மாதிரி இருக்கான்னு கேக்குறேன். தெரியல, ட்ரெய்லர் வந்தாதான் தெரியும். இந்த படம் ரிலீஸ் பண்ணதுனால அனிமேஷன் இந்த இது ஏதாவது வருமா? ப்ளீஸ் வாட்ச் கில்லி பிஃபோர் தி மூவி ரிலீஸ்னு. அப்படி அவ்வளோ இதெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. இந்த படத்துல மோகன்லால் வேற நடிக்கிறாரு. ஆமா, மோகன்லால் வேற நடிக்கிறாரு. அதுவும் இல்லாம அதுல கிளியரா மென்ஷன் பண்ணிட்டாங்க நோ லாஜிக் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த படம் ஆக்சுவலா திலீப் படத்துலயே இந்த படம் தான் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கிற படம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் படம்லாம் சும்மா ஏதோ இருந்தாலும் நடிச்சிட்டு இருந்தாரு. இதுல வினித் ஸ்ரீனிவாசன் இருக்காரு, மோகன்லால் இருக்காருன்னு சொல்லி நிறைய கேஸ்ட் இருக்கு. ஸோ அதனால பக்கா ஒரு வைப் படம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தோணுது. கேக்குது. இந்த ஏக் சதுர் நார்னு ஒரு படம் இருக்கலாம், அப்புறம் பாத்திருக்கீங்களா? எங்க பரணி ப்ரோ போன வாரம் ஃபுல்லா பாத்துட்டு அதான ப்ரோ சொல்லிட்டு இருந்தாரு. அப்படியா? அதான் எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி. பரணி ப்ரோ நேத்து நைட் படம் பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு உங்க ரிவ்யூ என்ன? ஐயோ, நான் கொஞ்சம் பார்த்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேங்க. நான் அதுக்கப்புறம் பார்க்கல. எனக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல அந்த படத்து மேல. அது ஏன்னா எனக்கு என்ன சொல்றது, அது மேக்கிங்காவே ஒரு மாதிரி இதா இருந்துச்சு, ஒன் சைடடா இருந்ததுனால அட போங்கடான்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் நான் முழுசா பாக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். அஜித் பல்தான், சாரி. எனக்கு இப்போ நான் எது ப்ரோ? தெலுசு கதா ஃபீமேல் டைரக்டர் ப்ரோ. அதுதான் மாவீரன், நீங்க எல்லாம் சொன்னப்போ கூட எனக்கு புரியல. ஆனா ஸ்டார்டிங் நான் ஒரு 25 மினிட்ஸ்
25 மினிட்ஸ் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அப்பயே எட போங்கடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் நான் ஃபுல்லாக பார்க்காம முடிவு பண்ணக்கூடாது அப்படின்றதுனால சரி பார்ப்போம் அப்படின்னு மீன்ஸ் நான் வந்து அதை கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணல. பட் நான் பார்ப்பேன். அது எப்பயாவது ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னா பார்க்குறேன் கண்டிப்பாக. இப்போதைக்கு இல்லை. நானா வந்து அதை நேற்று நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் நான் வந்து 25 மினிட்ஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னால் வந்து என்ன சொல்ல அதை ஹோல்ட் பண்ண முடியல அந்த மூவி. கஷ்டப்பட்டு உட்காந்து பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி. மாவீரன் bro அளவுக்கு மனதைரியம் இருக்காது, சிம்பிளா முடிச்சிருவேன். அப்படி இல்லை கமல். நம்ம ஒரு தேட்டருக்கு போயிட்டோம்னு வைங்களேன், உட்காந்து தான் ஆகணும் ஒரு படத்துக்கு. அது எவ்வளோ இதாக இருந்தாலும் சரி. ஆனால் வந்துட்டு ஓடிடிலன்றப்ப நமக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குல்ல, அட போங்கடான்ட்டு. அதுதான். ஆனால் நான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எப்பயாவது ரொம்ப போர் அடிக்கிறப்ப சரி இதை பாதியில் விட்டோம்ல, இதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணுவேன். ஆக்சுவலாக டு பி ஹானஸ்ட், அஜித் பல்தான் சாரி, நான் அக்காண்டாவுமே அப்படிதான் வந்துட்டு பார்த்தேன். அக்காண்டா வந்து இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆகும்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அப்போ நான் வந்துட்டு சரி ட்ரை பண்ணேன். நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் அவர் அந்த மேடையில எல்லாம் பேசுவார்ல, ஒரு ஸ்டேஜ்ல ஒரு இதுல போயிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆக்சுவலா கொஞ்ச நாள் நான் பார்க்கல. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த படத்தை வந்துட்டு சில பேர் சூப்பர் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஃபுல்லா பார்த்தேன். ஆக்சுவலா அந்த படம் எனக்கு பிடிச்சிச்சு. அக்காண்டா ஃபர்ஸ்ட் பார்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் தான் நான் யோசிச்சேன், ஐயோ நல்லா தானே இருந்துச்சு, நம்ம ஃபுல்லா பார்த்துருக்கணும் அப்பயே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இல்ல ப்ரோ, அதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு நார்மலா தான் இருக்கும். ஏன்னா அது நார்மல் பாலையா மூவி மாதிரி தான் இருக்கும். அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த அகண்டாவோட கேரக்டர் என்ட்ரி ஆனதுல இருந்தா படம் பயங்கர மாசா ஃபீல் ஆகும். அந்த கேரக்டருக்கு தான் அந்த சென்டிமெண்ட்டுமே கொஞ்சம் எல்லாமே கனெக்ட் ஆகிற மாதிரி வச்சிருப்பாங்க. இன்டர்வல்ல பீக் ஆகும் தலைவர் என்ட்ரி. இங்க இருந்தா படமே பீக் ஆகும். அவரோட தான் அந்த மூவியோட சென்டிமெண்ட்டை கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க அந்த ஃபர்ஸ்ட் வர பாலையாக்குமே அவ்வளவு சென்டிமெண்டலா இருக்காது. அந்த குழந்தைக்கும் அந்த அந்த பெரியப்பாங்கிற கேரக்டர் ஒரு பெரியப்பாவை அந்த கேரக்டருக்கான சென்டிமெண்ட்டை கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா என்னன்னா பெரியப்பல் தான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல கருப்பா இருந்துச்சு அந்த பொண்ணு, இந்த பாட்டுல வளர்ந்து வெள்ளையா வேற ஆயிடுச்சு. ஐயா, நான் அந்த ஒருத்தங்க ஆடிட்டு தாங்க இங்க வந்து நேற்று சமீபத்தை ஆடிட்டு இருக்குது. அதுவே எந்த கணக்குல கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. நீ வேற. இல்ல அஜித், ஆக்சுவலா என்னன்னா எனக்கு வந்து இந்த ஸ்டார்டிங் 20 மினிட்ஸ் டிப்பிக்கல் ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் பாக்குற மாதிரியே இருந்துச்சு. ஹீரோவை பாராட்டுறது அந்த மாதிரியே இருந்துச்சா. ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் இந்த ஒன்ஸ் இந்த மைனிங் கான்செப்ட்லாம் வரப்ப எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பாக்குறப்ப ஓகே நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இப்போ அகண்டா 2 நான் தேட்டர்ல பாப்பேன்னு தெரியல. பாப்போம். எனக்கு ஆசை இருக்கு பார்க்கணும்னு. ஆனா அந்த தெலுங்கு வேர்ஷன் தான் பார்க்கணும்ல. ஸோ அதனாலதான். இந்த வாரம் நிறைய படம் ரிலீஸ். தவிர தமிழ்லாம் பேராதீங்க, எப்படி எப்படி டப்பிங் பண்ணுவானுங்கன்னே தெரியாது பழைய படத்துக்கு. கமல், நான் இனிமே எந்த டப்பிங் தெலுங்குதான் கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் கமல். சீரியஸா. இல்ல கமல், நீ அப்படி பார்க்க முடியாது கமல். ஒரு சில படங்கள் நல்லா, இப்ப இந்த 4 படம் வந்துச்சுல்ல பாலையா போஸ்ட் கோவிட், எல்லா படமே தமிழ்ல சூப்பரா இருந்தாலும் இருந்தாலும் தமிழ் டப்பிங்ல பாலையா படம் பாக்குறது கொஞ்சம் அவனுங்க பஞ்சு டைலாக்க கொஞ்சம் கொடூரமா தான் டப் பண்றானுங்க. அது தமிழ்ல கேட்க கொஞ்சம் சிரிப்பா. அஜித் பல்தான் ஆக்சுவலா வந்துட்டு சில பேர் சில ஹீரோட வாய்ஸ் அவங்க இதுல கேட்டாதான் நல்லா இருக்கும். நம்ம அவங்க அதே இது கரெக்ட். பாலையாவோட அந்த இதுல கேட்டாதான் நல்லா இருக்கும். அவரோட இதுலயே நம்ம படங்கள் அந்த ஒரிஜினல் லாங்குவேஜ்லயே பார்த்து திடீர்னு ஒரு இதுல பாக்குறப்ப வேற மாதிரி இருக்கும் நமக்கு ஃபீல். இப்ப ரீசெண்டா ஒரு படம் பார்த்தேன், பட் எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை. அதுல ஏதோ ஒரு ஹீரோயின் அவங்க அதர் லாங்குவேஜ்ல பண்ணியிருந்தாங்க. அதர் லாங்குவேஜ்ல வேற ஒருத்தவங்க அவங்களுக்கு வந்து டப் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஒரிஜினல் வாய்ஸ் நான் பல படத்துல கேட்டிருக்கேன்றதுனால, மீன்ஸ் அவங்களோட இது கேட்டிருக்கிறதுனால எனக்கு இந்த டப்பிங்ல அவங்க அந்த ஒரு கேரக்டர் மட்டும்தான் டப்பு, ஓகேவா. ஸோ அப்படின்றப்போ அது எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதனாலயே நிறைய படங்கள் நம்ம வந்து நிறைய கேரக்டர்ஸ் அவங்களோட ஓன் இதுலயே பார்த்துட்டோம். இப்போ நயன்தாரா, த்ரிஷா அவங்கெல்லாம் எக்ஸெப்ஷன். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வாய்ஸ் கொடுக்குறப்போ அது வந்து நமக்கு பெருசா டிஃப்ரென்ஸ் தெரியாததுனால தெரியல. இதுவே நீங்க வந்து த்ரிஷாக்கோ இல்லை நயன்தாராவோ வேற அதர் லாங்குவேஜ்ல பண்ணும் போது அவங்களுக்கு அந்த சைடு டப் பண்ணும் போது அது நமக்கு வந்துட்டு புதுசா இருக்கும். அந்த மாதிரி.
இந்த 12A ரயில்வே காலனின்னு இந்த வாரம் தெலுங்கு படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது. அதுவும் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தெரியல எப்படின்னு. பரணி ப்ரோ, மிடில் கிளாஸோட பிரீமியர்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் நல்லா இருக்குன்னு வந்திருக்கு. எஸ், மெய்யழகன் படம் முடியட்டும், பேசலாம் கண்டிப்பாக. அது அல்லரி நரேஷ் படம் தானே? யா, ரயில்வே காலனி. அவர் பேர் தெரியலையே. அதான் அவர்தான் வருதான். போராளியில சசிகுமார் கூட வருவார்ல. ஓகே ஓகே. சரி பிரகாஷ், இந்த சாந்தி டாக்கீஸ் 4th ப்ரொடக்ஷன் சொல்லியிருக்காங்களா, அது என்ன படம்? ஏதாவது ஐடியா இருக்கா? பிக்கி கிடையாது, ரொம்ப பெரிய படம் கிடையாது. பெரிய படம் கிடையாது, அதனால தான் கேட்குறேன். இதுல அது சொல்லுவாங்க. சரி ஓகே. எனக்கு பார்க்குறப்ப அது ஹார்ட்லாம் வரும், ஒரு மாதிரி ரோம் காமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. பரணி ப்ரோ, உங்களுக்கு இது தெரிஞ்சா சொல்லுங்க. டான் பிக்சர்ஸ் இன்னைக்கு தமிழரசன் பச்சைமுத்துக்கு பர்த்டே விஷ் போட்டிருக்காங்க. தனுஷ் கூட அவர் பண்ற படம் அவங்கதான் ப்ரொடக்ஷனு. அவங்கதான் ப்ரோ. அது ஆல்ரெடி அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். அவங்கதான் படத்துக்கு ஒர்க் ஆரம்பிச்சிட்டாரு. அவர் லாஸ்ட் இதுலயே ஆடியோ லான்ச்ல கூட அததான் சொல்லி இருப்பாரு. அதான் ஆடியோ இல்ல, லான்ச். நான் பார்க்கல, எனக்கு தெரியல, அதனாலதான் கேட்டேன். இல்ல அவர்தான். தமிழரசன் பச்சைமுத்து, அனிருத், தனுஷ். அனிருத்தோட ஃபர்ஸ்ட் கிராமத்து படம். அனிருத் வருவாரான்னு டவுட் தான். இதுல இப்ப அனிருத் இருக்காரா இல்லைன்னு தெரியல அளவுக்கு ஆயிடுச்சு. இப்ப ஒர்க்லாம் பண்ணாரு, ஸ்டார்ட்லாம் பண்ணாரு. என்ன டக்குன்னு மாத்திட்டீங்க? தானே தலைவன் கடைசி கட்டத்துக்கு இசை கடவுள் தானா? இப்ப வந்து இசை இனி அனிருத் வரல வராரு போல இருக்கு. அது இவர் படத்துக்கு, நாங்க ராஜ்குமார் படத்துக்குன்னு. ராஜ்குமார் படத்துக்கு ஜெய் பிரகாஷ் தானே. இந்த படத்துக்கு இனி அனிருத் வராரு இல்ல, குட்டி அனிருத். அவரை சாய குட்டி இசை அனிருத்தா? கடவுள்னு சொல்லுங்க பிரகாஷ் ப்ரோ. ப்ரோ இசை கடவுள்னு சொல்லுங்க. என்ன குட்டி அனிருத் கொச்சப்படுத்தாங்க. ஜென்சி இளையராஜா. எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் அனிருத் சொல்லுங்க. இசை கடவுள் தான். குட்டி அனிருத் இல்லங்க, குட்டி அனிருத் இசை கடவுள் சொல்லுவாங்க. இல்ல இசையே கண்டுபிடிச்சவங்க என்னதான் சொல்லுங்க. அவங்க தயவு செஞ்சு எக்காரணம் கூட இளையராஜா பேரத்தை கொண்டு வராங்க ப்ளீஸ். இல்ல அதே மாதிரிதான் பிரகாஷ்னா, குட்டி அனிருத்னு சொல்லாதீங்க ப்ளீஸ். இல்ல, குட்டி அனிருத் ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ட்ரெண்ட் ஆயிடுச்சுல உங்களுக்கு. பிரகாஷ் ப்ரோ, எங்க எமோஷனல் பாதிக்கப்படுது. அனிருத்தோட எமோஷனல் பாதிக்கப்படுச்சு. அவர் என்ன பரணியோட எமோஷனல் பாதிக்கப்படுன்னு சொல்லி ஒத்துக்கிறேன். எங்கன்னு சொல்லி நீங்க சேர்ந்துக்காதீங்க உள்ள. இல்ல அவர் அனிருத் ஃபேன் தானே, மாவீரன் இல்லையா? ப்ரோ சாய பயங்கர் ப்ரோ. அவர் பெரிய பரிசை பார்த்து ரொம்ப மாசம் ஆச்சு. அவர் பெரிய பரிசை பார்த்துட்டாரு. அவர் நிறைய பேர் நான் டிஎல்ஏ சில பேர் சர்க்காசம் பண்றாங்கன்னு நினைச்சேன். அவங்க சீரியஸாவே சொல்றாங்க, ஏங்க எங்க அனிருத் கூட கம்பேர் பண்றீங்க, நாங்களாம் வந்து இப்படிங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. நான் சர்க்காசம் பண்றாங்க ஃபர்ஸ்ட் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் சர்க்காசம் ரியலாவே பேசுறேன். அப்புறம் அவங்களாம் பிரகாஷ் ப்ரோ, அப்போ குட்டி தேனிசை தென்றல்னு சொல்லலாமா? இல்ல நான் சொல்ல வந்தது ஆக்சுவலா என்னன்னா, நான் அனிருத்துக்கு சப்போர்ட் தான் பண்ணேன். அப்ப அனிருத் ஃபேன்ஸ் எல்லாம் வருத்தப்பட மாட்டாங்களா கம்பேர் பண்ணீங்கன்னா? ப்ரோ ஆனா ஒண்ணும் ப்ரோ, தெலுங்குல சரியான ரீச் ப்ரோ. அந்த ஊரும் பிளட்டோட இந்த வருஷம் கல்யாண வருஷம் தானே. அதாவது ஊரும் பிளட்டை வச்சு அவங்க வந்து இது வரைக்கும் ஒட்டுமொத்தமா தமிழ் சினிமா, தெலுங்கு சினிமா ஏகப்பட்ட எடிட் வந்துருக்கும்ல. அந்த எல்லா எடிட்டையுமே அப்படியே சவுண்டை மியூட் பண்ணிட்டு ஒட்டுமொத்தம் இதுல போட்டாங்க. எல்லாத்துக்கும் போட்டாங்க. ஒரு கோட் பண்ணி ஒரு 300 வீடியோ அதுல இருக்கு. 300 வீடியோவும் பாத்தீங்கன்னா தெலுங்கு சினிமால வந்து எல்லா கிளிப்பிங்கும் இருக்கு. எல்லா கிளிப்பிங்கும் இந்த தூக்கி போட்டாங்க. பாகுபலியோட எல்லாத்துக்கும் அதே மாதிரி நானிக்கு வந்து எனக்கு மியூசிக் கூட பரவாயில்ல. அந்த பாகுபலி எபிசோட் வந்து பெண்களின் மீது கையை வைத்தால் வெட்ட வேண்டிய விரல்களை எல்லாம் தலையைக்கு பதிலா இந்த டைலாக் இந்த காலத்திலயும் கலப்பு திருப்பம் அந்த டைலாக் இல்ல, அதை எடிட் பண்ணி போட்டுறது. டே உங்களுக்கு எல்லாம் வடசாட்சியில் ஏக்குற மாதிரி இருந்துச்சு. நான் காலையில இந்த 4 படத்தோட இன்ட்ரோல் பிளாக் எடிட்ட பார்த்து சிரிச்சுட்டேன். எனக்கு கோவம் வந்ததுன்னா படையப்பாக்கு ஒரு எடிட் போட்டிருப்பாங்க. அது கோவம் வந்துச்சு.
ஆனா தெலுங்கு வெர்ஷன் எல்லாம் பாக்குறது அப்ப தெரிஞ்சு. இல்ல பிரகாஷ் நான் அனி ப்ரோ நீங்க என்ன சாயபிங்கிற அண்டர்ஸ்டிமேட் பண்ணாங்க, அடுத்து உங்க படத்துக்கு அவர் தான், மறந்துடாதீங்க. அடுத்த படத்தோட பழைய ஃபர்ஸ்ட் பாட்டு சிங்கிள் வரும்போது போட்டாது கூட பரவாயில்ல ப்ரோ. அடுத்த இல்ல பெட்டர் அடுத்த ஒரிஜினல் படத்துக்கு பத்தியா? இல்ல சீரியஸா சொல்றேன், அடுத்த படத்துக்கு அந்த டான் டேரக்டர் சிபி சக்கரவர்த்தி பண்ற படத்துக்கு சாயபிங்க ஃபர்ஸ்ட் சிங்கிள் வர்றதுக்கு முன்னாடியே பரணி வந்து அன்னிருத்துக்குல இருந்து சாயபிங்க கன்வெர்ட் ஆயிருப்பாரு டோட்டலா. வாய்ப்பே இல்ல. என் விசுவாசம் சாயபிங்க நல்லா தாங்க அடிக்கலாம். பண்றாரு, சாயபிங்க நல்லா தான் ப்ரோ பண்றாரு. நான் எப்பங்க சொன்னேன் கமல்? அப்படியெல்லாம் இல்ல ஏங்க, மத்தவங்களுக்கு சாயபிங் கிட்ட மியூசிக் வாங்க தெரியலங்க, எங்கன்னா வாங்கிட்டாருங்க. பயங்கரமா இருக்குங்க. இல்ல 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 அப்படிலாம் இல்ல. ஆக்சுவலா வந்துட்டு எனக்கு இது சாயபிங்கர் டூட் படம் எல்லா சாங்குமே பிடிச்சது இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். பட் ஆனா வந்துட்டு எனக்கு பரணி ஒரு விஷயம் ஒரு லெவல் ஒரே குறுக்கிட்டுக்கிறேன். எல்லா சாங்கும் பிடிச்சிருச்சுன்னீங்கல்ல, ஊரும் பிளட், அதுக்கப்புறம் சிங்காரி தவிர இன்னொரு பாட்டு சொல்லுங்க படத்துல இருந்து டைட்டில். படமா ஐயோ எனக்கு சொல்லுங்க 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 சொல்லுங்க, எனக்கு உடனே வேணும் உடனே வேணும். சிங்காரி தெரிஞ்சா சொல்ல மாட்டாரா? இல்ல தெரிஞ்சா இப்படி வசமா மாட்டிக்கிட்டீங்களே நான் பாருங்க. கேக்குறேன். சிங்காரி நானே உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன், சிங்காரி நானே எடுத்து கொடுத்துட்டேன், ஓகேவா? அது இல்லாம இன்னும் ஒரு சாங் சொல்லுங்க. நம்ம எல்லாம் நிறைய சாங் இருக்கு படத்துல இருக்கீங்க, எல்லா சாங்கும் பிடிச்சி ஒரே ஒரு சாங் டைட்டில் மட்டும் ப்ளீஸ். நான் எனக்கு வந்துட்டு படமா பாக்குறப்ப எல்லாமே பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு வந்து இந்த சாங்னு ஸ்பெசிஃபிக்கா எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகல. இப்போ நான் சொல்றேன், ஆனா பாட்டு பேர் கூட வேணாம், ஒரு மியூசிக் ஏதாச்சும் ஒரு ஹம்மிங் பண்ணுங்க. என்ன பாட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன், பாட்டு பேர் வேணாம், ஒரு ஏதாவது ஒரு படத்தை பார்த்து ஒரு ஹம்மிங் பண்ணுங்க. ஏதோ ஒரு ஆல்பமே பிடிச்சிருக்குங்கிறப்ப ஒரு சாங் ஒரு ஹம்மிங் மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ். இருங்க, தேடி எடுக்கணும்ல. அவர் போயிட்டாரு. பரணி ப்ரோ எனக்கு ஒரு டவுட். இல்ல எனக்கு ஒரு டவுட். இப்ப பாட்டு படமா பார்க்கும்போது பிடிச்சதுன்னு சொன்னீங்கல்ல, அப்ப பிடிச்ச பாட்டுனா திருப்பி அதை கேட்பீங்கல்ல, அதை வச்சு ஏதாவது சொல்லலாம்ல? அவர் அந்த போயிட்டாரு, இருங்க செக் பண்ணிட்டு வருவாரு என்ன பாட்டு பிடிச்சது. எனக்கு ஆஃப்டர் ரிலீஸ் வந்து ஊரும் பிளட் மட்டும்தான் மைண்ட்ல ஓடிட்டு, அந்த அளவுக்கு பாட்டு ஃபுல்லா படம் ஃபுல்லா இருந்துச்சு. அந்த சிங்காரி பாட்டே மறந்துருச்சு. இப்ப இந்த போன வாரத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடி வந்து சிங்காரி வீடியோ சாங் விட்டுருந்தாங்கல்ல, ஆனா ஆமால இந்த பாட்டு தானே படத்துலயே சூப்பரா இருக்கும். ஏன்னா படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சாங் ரொம்ப பிடிச்சிச்சு. இப்ப கேட்க கேட்க இப்ப இதுதான் பயங்கரமா இருக்கு. இது நல்லா இருக்கு, உண்மையில நல்லா இருக்குது. ஆனா ரெண்டு பாடம் தாண்டி அதான் எதுவுமே நல்லா இருப்போம், நல்லா இருக்கும் ப்ரோ, நல்லா இருப்போம், நல்லா இருக்கும். நல்லா இல்லங்க, எனக்கு நான் எதை மைண்ட்ல வச்சு கேட்டேன்னா அந்த நல்லா இருப்போம் அந்த சாங்க மைண்ட்ல வச்சுதான் பரணிட்ட கேட்டேன். டைட்டில் அது ஒண்ணு எனக்கு தெரியும், அதுக்கு மேல எனக்கு தெரியாது. இன்னொரு சாங் சொன்னீங்கல்ல, அதுக்கு மறந்துருச்சு எனக்கு. ஏன்னா படம் வந்தப்ப கூட ஞாபகம் இருந்துச்சு, இப்ப மறந்துருச்சு எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லை. இவரு எல்லா பாட்டும் முடிக்கிறதோட ஷாக் ஆயிருச்சு. இப்படிதான் நிறைய பேர் வந்து திறந்து வச்சிருக்கிறாங்க. அவர் இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா அங்க துண்டு போட்டு வைக்கிறாரு. நாளைக்கு உங்களுக்கு அது புரியல பிரகாஷ். அன்னைக்கே சொன்னலங்க எனக்கு கண்டுபிடிச்சிருவோம்ல. ஓகே பிரகாஷ், நான் அன்னைக்கே சொன்னாங்கல்லங்க எனக்கு பாட்டு பிடிச்சிருந்துச்சுன்னு. நீங்க தான் கலாய்ச்சீங்க. இருங்க அவர் பாத்துட்டு என்ன பண்ண ஒரு கால் வந்துச்சுன்னா ஒரு அது எல்லாரும் எனக்கும் வரும் கால். அந்த மாதிரி வரும் கால் வரும். நான் இப்போ சொல்றேன், நான் கூகுள் பார்க்கல, எனக்கு தெரியாது, நான் படம் பார்த்து தான் சொல்றேன் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி. எனக்கு ஸ்ட்ராங்கா எதுவும் ஸ்ட்ரைக் ஆகல, இப்பவே சொல்றேன், அதே தான் நான் சொல்றேன். ஸ்டிக்கிங் டு தட். பட் ஆனா வந்து எனக்கு வந்து பிரகாஷ் நான் என்ன சிரிக்கிறீங்க, என்ன உடனே மாட்டிப்பீங்கன்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. இல்ல 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 எனக்கு வந்துட்டு இது கருப்பு மேல கொஞ்சம் அதீத நம்பிக்கை எனக்கு திடீர்னு வந்திருக்கு, ஏன்னு தெரியல. அது சாங்ஸ் வரக்கூடாதே ஆபத்தாச்சு. ஆனா கமல் ஒரு நிமிஷம் இருக்கு. கமல் உனக்கு இல்ல நான் சொல்லட்டுமா, நான் இப்ப என்ன நடக்குன்னு சொல்லட்டுமா ப்ரோ? நான் டீசர் பார்த்தேன் ப்ரோ, பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. காட்மோட சாங் வேற லெவல் ப்ரோ. வெறப்பா சாங் செம ப்ரோ. ட்ரைலர் எல்லாம் பயங்கரம் ப்ரோ. நான் செம ஹைப்ல போனேன் ப்ரோ. பட் ஹைப்ல பட அளவுக்கு இல்ல ப்ரோ. ஓவரால் ஓகே, டீசன்ட் ஃபிலிம் ப்ரோ. 2.25 to 2.75 அண்டர்வெல்மிங் ப்ரோ. ஒரு லாஜிக்கே இல்ல ப்ரோ. 2.25 to 2.75 இந்த காலத்துல சாமி எல்லாம் விளையாடலாமா? அந்த ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு.
இந்த படத்துல. எது எது காந்தாரில வந்து ஆடலாம் படம் பூரா ஊ ஊ ஊ அப்படிங்களா? இதுக்கு மட்டும் நீ ஊ அப்படிங்களா? நான் பிரகாஷ் ப்ரோ, காந்தாரா நான் தான் சொல்றேன்ல, காந்தாரா ஹீரோ ரிஷப் செட்டி. இல்லங்க, அது சரி. இப்ப காந்தாரா எனக்கு பிடிச்ச விட பரணிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, சூப்பரா இருக்குன்னாரு. எனக்கு போன் பண்ணினா செம்மையா இருந்துச்சுன்னா, நீங்க என்னன்னா இப்படிதான் 2 MK தான் கொடுத்துருக்கீங்க அப்படிலாம் சொன்னா அப்படி பயங்கரமா இருக்கு, எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னாரு. அதுல சாமி பிரச்சனை ஒண்ணு பிரச்சனை இல்லை, சாமி யாராவது ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? இதுல அது ஒண்ணுதான் கொஞ்சம் உறுத்தலா பயமா இருக்கும். அதுல ஓ அப்படின்னா சந்தோஷம், இதுல ஊவா? இருங்க. பிரகாஷ் ப்ரோ அங்க வந்து ரிஷப் செட்டி, இங்க சூர்யா, அவ்வளவுதான் வித்தியாசம். ரிஷப் செட்டி சாமியார்னா சூப்பரா இருக்கும், சூர்யா சாமியார்னா அவருக்கு அது உறுத்தும். அட யார் குழந்தைய பாரு? பேச விடுங்க, அவர் ஏதோ ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல வராரு. ஒரு நிமிஷம். எதுனாலும் பார்த்து சொல்லுங்க. மாவீரன் ப்ரோ எதையுமே மறக்க மாட்டாரு. அவர் ரிலீஸ் அன்னைக்கு வருவாரு. நான் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டாரு, எனக்கு நல்லா தெரியும். காந்தாரா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு நான் வந்து இது ஓடிடில தான் பார்த்தேன். அதுலயே வந்து அந்த கடவுள் இது செட்டப் இப்படிதான் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. இதுவுமே அந்த ஒரு என்ன சொல்ல, இந்த பேன் இண்டியான்றப்ப என்னென்ன எலிமெண்ட்லாம் கொண்டு வர போறாங்க, எப்படி இருக்குன்றது தெரியும். அதை தாண்டி நமக்கு என்ன புதுசா இருக்குன்றத பாக்குறப்ப எனக்கு வந்து பெருசா எங்கேயும் போர் அடிக்கல அந்த படம், அந்த இதுதான் ஓகே. பட் ஆனா இதுல ட்ரெய்லர்லயே அந்த விஷயத்த சொல்லிட்டு அவங்க வந்து மீன்ஸ் லைட்டா ஏதாவது ஹிண்ட் அந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ஓகே, நம்ம அந்த ஒரு மைண்ட் செட்ல போய் பார்ப்போம். பட் ஆனா எனக்கு இன்னொரு இது இருக்கு. இப்ப நீங்க எல்லாம் சொல்றீங்கல்ல அதெல்லாம் இருக்கு, நாங்கெல்லாம் சொல்றோம்ல அதெல்லாம் போதாதான்னு கேட்டீங்கன்னா எனக்கு என்னன்னா ஓகே, நான் இப்ப அந்த மைண்ட் செட்டோட போய் அது எதுவுமே வரலன்னா அதுவும் நான் டிசப்பாயிண்ட் ஆவேன். என்னடா அவங்க அதெல்லாம் சொன்னாங்க ஆனா இதெல்லாம் வராம இப்படி முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி எப்படி போ இல்ல இல்ல அவங்களால எனக்கு புரியல பாருங்க bro. படம் எப்படி பார்த்தாலும் disappointed தான் சொல்ல போறேன். எப்படி பார்த்தாலும் பிரகாஷ் bro, அவர் அது எப்படி சொல்றாரு, நீங்க என்ன சொன்னீங்கனாலும் சரி நான் போய் டிசப்பாயிண்ட் தான் ஆக போறேன். என்னுடைய கடைசி இல்ல இல்ல, அவர் சொல்றத பாருங்க. நீங்க அவர் சாமி ஆடுவாருன்னு நீங்க சொன்னீங்க, அது படத்துல வரலன்னா டிசப்பாயிண்ட் ஆகி சொல்லுவேன். அவர் சாமி ஆடுறாருன்னு படத்துல வந்தாலும் அவங்க ட்ரைலர்ல காமிக்கல அப்படிங்கிறப்ப நான் அதுக்கு டிசப்பாயிண்ட் ஆகும். அவங்க அது மாதிரி என்ன பண்ணல. ஆனா நீங்க சாமியார் நீங்க சொல்லியிருக்கீங்க, ஆனா சாமியார் அவங்க சொல்லல. இல்ல அவங்க சொல்லாம நான் தேட்டர்ல போய் பார்த்தா நான் காந்தாரை செட் பண்ணி பானேன். அவங்க சாமியாரும் எனக்கு தெரியும், அதனால போனேன். அதனால எனக்கு அது பெருசா இல்ல. இவங்க கற்புல வந்து அவங்க காமிக்கல, நான் அதனால வந்து அப்படி ஆட மாட்டேன் நினைச்சு போனேன். அப்படி ஆடினால எனக்கு பயந்து இப்ப வந்து அது செட் ஆகல. அப்படி இப்படி இந்த டோன்ல வராது. எந்த டோன் இது ஒரு புது வகையான டோன். ஏன்னா ஒரு மீம் பிரகாஷ் ஒரு bro, மீம் டெம்ப்ளேட் ஒண்ணு இருக்கும், வித்தியாசமான பிறவியா இருக்காளே அப்படின்னு கணத்துல கை வச்ச மாதிரி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எனக்கு அது இல்ல bro, அது இல்ல. படம் இல்ல பேரு இல்ல, கருப்பு. எனக்கு என்னன்னா கவுண்டம் படம் பேர் கருப்பு. வெறப்பான்னு பாட்டு வருது, கருப்பசாமி வரார் வழி மறிக்காதேன்னு வருது. எங்க கருப்பசாமி நடுவுல பாட்டுல வருது. அந்த டீசர் ஃபுல்லா கருப்பசாமி அந்த இதை வச்சுதான் ஏதோ பண்றாங்க. சரி ஓகே, இதுல கருப்பசாமி மட்டும் வரலன்னா நான் மதுரை தேடி வந்து ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் வாக்குமா கக்கு கக்கு வன்மத்தை பூரா கக்கு bro, ஒரு சீரியஸா நீங்க நினைக்கிறீங்களா இல்ல கருப்பசாமி பத்தி எதுவும் இருக்காதுன்னு? நீங்க அப்படி நினைக்க என்ன ப்ரோ? இல்ல கவுண்டமணி ஜோக் ஒண்ணு இருக்கும்ல, நான் அப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தம், நீ இப்படி சுத்தும் போது நான் அப்படி, அந்த மாதிரி தான் இருக்கு சொல்றீங்களா? ஏங்க எனக்கு நான் ஃபர்ஸ்ட் இப்போ சொல்றேன் அந்த இருங்க விஷால் ப்ரோ சொல்லட்டும். விஷால் ப்ரோ என்ன கருப்புசாமியே இல்லன்றா? இல்ல விஷால் ப்ரோ கருப்புல கருப்புசாமி வர மாட்டாராம். கருப்பு நான் வந்து அப்படி பண்ணலாம் பரவாயில்லைங்க. அவர் சொன்ன விஷயம் சொல்லுங்க. இங்க கருப்புங்கிறதுல கருப்பு படம் கருப்புசாமி, அதாவது கருப்புங்கிற படத்துல கருப்பு வரல அப்படின்னா அது வந்து ஏமாற்றம் ஆயிரும். எப்படின்னா நம்ம எல்லாமே கருப்பு கருப்புன்னு சொல்லிட்டோமா, அதனால கருப்பு வரலன்னு ஏமாற்றம் ஆயிருமா. சரி கருப்புங்கிறது கருப்பு உண்மையிலும் வந்துட்டு அதுல ஏமாற்றம் ஆயிரும். ஏன்னா கருப்பு டீம் கருப்புங்கிறத வருதுங்கிற கருப்பு ட்ரெய்லர்லயே டீச்சர்லயே சொல்லலையா, அது சொல்லணுமா. சொல்லிட்டா சர்ப்ரைஸ் போயிடும், ஆனா சொல்லாம வச்சிருந்தாலும் சர்ப்ரைஸ் போயிடும். இப்ப சொல்லி சர்ப்ரைஸ் வைக்கிறதா இல்ல சொல்லாம சர்ப்ரைஸ் பண்றதா, இல்ல சர்ப்ரைஸ் பண்றதா வேணாமா? கருப்புசாமி வரலன்னா வேற ஜீசஸ் வேற யாரு ப்ரோ வருவா அதுல? நீங்க பேசுறது விஷால் ப்ரோ கடைசியில அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அண்டர்வெல்மிங் 2.75 அதுக்குதான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் இல்ல, ஓவரால் ஓகேஷ் பிலிமா. அதுக்குதான் இல்ல விஷால் ப்ரோ ஓவரால் ஓகேஷ் ஃபிலிம் எல்லாம் ரொம்ப மேல. அண்டர்வெல்மிங் தான் கரெக்ட். 2.5 to 2.75. சரி எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஒரே டவுட் இருக்கு. தரணி லாஸ்ட் டைம் ஒரு படம் போட்டுறீங்களா, ஒரு வேர்டு கடைசி வேர்டு, அது என்ன படம்? ஒரு படம் மறந்து, அது என்ன படம் பாருங்க. ஒரு படம் ஒரு வாரத்துல ஒரு ரிவ்யூ போட்டீங்க கடைசியா,
அது சினிமாட்டிக் லாங்குவேஜ்ல மீடியாகோரா அது பேர் என்ன? மீடியோகோர். மீடியாகோரா அது நம்ம சினிமாட்டிக் லாங்குவேஜ்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? விசால் நீங்க விட்டுருங்க, கமல் சொல்லுங்க, இல்ல மாவீரன் சொல்லுங்க. அறவேக்காடு படம்னுல. ஓகே, மாவீரன் நீங்க? ப்ரோ சத்தியமா தெரியாது. தெலுங்குல வந்து மெடியோக்கர் பிலிம்னு சொல்லிட்டு இல்ல அது அவங்களும் தெரிஞ்சே சொல்லுங்க. மெடியோக்கர் பிலிம்னா சினிமாட்டிக் லாங்குவேஜ் ரிவ்யூ பாஷையில எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் குப்பை படம், மோசமான படம், ஒரு அறவேக்காடு தரமான படம், இது மாதிரி படம் எனக்கு இது மாதிரி இது வரைக்கும் நான் இந்த 2012 இந்த பேஜ்ல இருந்தது வரைக்கும் நான் பார்த்ததுல ஒரு 100 ரிவ்யூ அது மாதிரி பார்த்துருக்கேன். அப்படின்னா அந்த மாதிரி தான் மெடியோக்கர் பிலிம்னு சொன்னாலே அப்படிதான் அர்த்தம். எனக்கு தெரியும். பரணி அப்படி படம் போட்டுதான், ஆனா படம் நல்ல ரேட்டிங் போட்டிருந்தாரு. என்னடா இது வித்தியாசமா இருக்கு அப்படி பரணிட்டே கேட்டேன். இல்லன்னா மீடியாக்கர் ஃபிலிம்னா ஆவரேஜ் ஃபிலிம் அப்படின்னாரு. ஆக்சுவல் மீனிங் அப்படிதான் இருந்துட்டு போட்டுங்க. நான் அதை பரணி அதான் சொல்றேன், ஆக்சுவல் மீனிங் அதுதானா அப்படின்னு. அப்படி இல்ல, நான் வந்து இங்கிலீஷ் கிராமர் கேட்கல. அதுல சினிமாட்டிக் லாங்குவேஜ் சினிமாட்டிக் இந்த ரிவ்யூவோட கேட்டகரியில அந்த மீடியாக்கர் அப்படின்னா அது என்ன வார்த்தை? குப்பை படம், மோசமான படம், தேராத படம், இப்ப இதுக்கு தானே அதை கொடுப்போம். அதுதானே இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறது. இல்ல வேற யாரும் மாத்தி பார்த்துருக்கோம்? இல்ல அதுதான் ரொம்ப சாதாரணமான படம் அர்த்தம். ரொம்ப யூஸ்வலா ஒழுங்கா சரியா எடுக்காம அரைச்சதையா அரைக்கிறாங்க அந்த மாதிரி. எனக்கு மீடியாக்கர் அதான் எனக்கு பரணிட்டு வந்து அது ஒண்ணு கத்துக்கிட்டேன் அன்னைக்கு. அதுக்கு ஒரு அர்த்தம் வந்து கிராமரா இதானா அப்படின்னாரு. ஓ ரைட், ஓகே. நம்ம சினிமாட்டிக் லாங்குவேஜ் கருப்பு ரிவ்யூ என்ன வரும் நான் சொல்றேன் பாருங்கண்ணே. நைஸ் பிளாட். சரி, அப்ப என்ன பண்ணுவோம்னா இப்ப பரணி நாளைக்கு தம்ப்ளைல் வந்து கருப்பு ரிவ்யூ. கருப்பு ரிவ்யூ தம்ப்ளைல் வந்து கருப்பு படத்துல கருப்பு சாமி இருக்காரா? அதான் அப்படி போடக்கூடாதா? கருப்பு ரிவ்யூ அதுதான் நாளைக்கு தம்ப்ளைல். கருப்பு என்னடா எல்லாம் சாக்காகணும். என்னடா இது கிளிக்பைட்டா இருக்கும்னா இல்ல பரணி, அதுதான் பர்ஃபெக்டா இருக்கும். பரணி ப்ரோ எனக்கு உண்மையாவே புரியல ப்ரோ. கருப்பு படத்துல கருப்பு சாமி வரமாட்டாரு நீங்க சொல்றது. கமல் கேள்விப்பட்டேன், அது மட்டும் நான் சொல்லிடுறேன். இது வந்துட்டு எவ்வளவு தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியல. எனக்கு அது கேக்குறப்பே வந்துட்டு எப்படா இதெல்லாம் வந்துட்டு யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரிதான் எனக்கு இருந்துச்சு. என்னன்னு சொல்லுங்க. ஓகே, கோர்ட் ரூம் டிராமான்னு சொல்லி சொன்னாங்க. இந்த கமல் நான் முடிச்சிடுறேன். கிளைமேக்ஸ்ல அந்த கருப்பு சாமியே வந்து வாதாடுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு இது படிச்சேன். எனக்கு என்னடா இது, சரி ஃபைட் பண்றப்ப கருப்பசாமி வராரு, ஓகே ஃபைன், அது கூட வந்துட்டு நம்ம கமர்ஷியலா என்டர்டெயினா போயிருவோம். நீங்க வாதாடுற இடத்துல இருந்துட்டு கருப்பசாமி வந்து என்னடா பண்ண போறாரு? அந்த சூர்யா ஒரு நிமிஷம் இருங்க கமல், ஒரு நிமிஷம் இருங்க கமல். பரணி ப்ரோ, இந்த மூக்குத்தி அம்மன் ஒரு படம் பாத்தீங்களா? ஆமா சொல்லுங்க. உங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையா? டீசன்ட். இல்ல பிடிச்சிருந்துச்சா இல்லையா? நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா? நல்லா பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னா அதுக்கு ஒரு பதில் வச்சிருப்பீங்க, பிடிக்கல சொன்னா அதுக்கு ஒரு பதில் வச்சிருப்பீங்க. அதுக்கு டீசன்ட் சொல்லிட்டா நீங்க பதில் வச்சுக்க மாட்டீங்க. நாங்க சென்டர்ல போவோம். இல்ல ப்ரோ, அதுலயும் தான் மூக்குத்தியமான கடவுள் தான் கடைசியில கிளைமேக்ஸ்ல வந்து டிவி ஷோலயே வந்து நீங்க சொல்ற அதே மாதிரி வாதாடுவாங்க. அப்ப உங்களுக்கு அது தெரியலையா? ஏங்க நான் அதுதான் சொல்றேன். ஏங்க அதுதாங்க கடவுள் தாங்க. நயன்தாரா அந்த படத்துல மூக்குத்தி அம்மன் தாங்க, கடவுள் தாங்க வந்து வாதாடுறாங்க. அஜித் அவர் ரொம்ப சிம்பிளா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஈரோடு அம்மன் பஸ் ஈரோட்ல இல்ல. நான் ஏற்கனவே சுகுமார் பிரபு சொன்னேன். இதை கேப்டனுங்கிறது விஜயகாந்த் படம் இல்ல, சிவாஜி நடிச்ச படம் இல்ல, சூர்யா நடிச்ச படம் இல்ல, ஜெய் நடிச்ச படம் இல்ல, விக்ரம் நடிச்ச படம் இல்ல, ஜீவா நடிச்ச படம் இல்ல, ஜெமினி நடிச்ச படம் இல்ல. அது மாதிரி கருப்பு படத்துல கருப்பு இல்ல அப்படின்னு பரணி சொல்ல வர்றாரு. அஜித் பல்தான் எனக்கு இது கேக்குறப்ப இப்படி இருந்துச்சு. சிவாஜிக்கு அப்புறம் இன்னொரு படம் என்ன சொன்னீங்க? சிவாஜி நடிச்ச படம் இல்ல, அடுத்து தெரியலையே. ஜெய் சொன்னா அது ஒரு ஃப்ளோல போறாரு. ஜெய் சொன்னா விடுங்க. ஜெய் நடிச்ச படம் இல்ல, விக்ரம் நடிச்ச படம் இல்ல, ஜெமினி நடிச்ச படம் இல்ல. ஓ ஜெய்யெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா நீங்க? பிரசாந்த் நடிச்ச படம் நான் மறப்பனா? அதுவும் தியாகராஜன் பேஸ் கட்டியும் பிரசாந்த் பேஸ் கட்டி அப்படி இப்படி டிரான்சிஷன் பண்ணி அப்படி ஒரு கட்டை பார்த்துட்டு மறப்பேன் அந்த படத்தை. அதை விட ஒரு அல்டிமேட் சீன் பரணிட்ட கேட்டிருந்தீங்கன்னா சொல்லிருப்பாரா? பரணிக்கு ஜெயின்னு ஒரு படம் வந்துச்சுன்னே தெரியாது, அதனால நான் பரணிட்ட கேட்க மாட்டேன். சரி விடுங்க, கருப்பு படம் வரட்டும். பிரகாஷ் ப்ரோ அந்த படத்துல தானே தண்ணி குடிச்சா முதுகுல இருந்து புகை போகும். அதத்தான் சொல்ல வந்தாரு. என்ன படத்துல? அது
அதேதான் அந்த சீன் அதுலன்னா வரும். ஒரு பாட்டுக்கு எத்தனையோ கோடி எனக்கு அதை விட அல்டிமேட்டட் இல்ல அதோட அதை வில்லனை மிரட்டும் போது ஒரு அல்டிமேட்டட் சீன் தான். 8 வயசுலயே பாம்பு போட்டு அது ஒரு ட்ரோல் எடிட்ல பார்த்தது எனக்கு அது வேற எங்கேயோ தான் போகுது. இல்ல யூடியூப்ல சினிமா டிக்கெட்னு ஒரு சேனல் இருக்கு. அவனேதான் தெய்வீக குழந்தை. யார் ப்ரோ ஹீரோ ஜெய் படத்துல? அர்ஜுனா? பிரசாந்த்ங்க. ஓகே 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 ஓகே. செம காமெடியா இருக்கு அந்த படம். பிரகாஷ் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட் அப்படியே கேட்கணும்னு இருந்தேன். நீங்க போஸ்ட் போட்டிருந்தீங்கல்ல சூர்யா 49 வந்து மேபி விவேக் ஆத்ரேயான்னு பண்ணா தெலுங்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கூட பண்ணுவாரா இல்ல தமிழ்ல பண்ணுவாரா? அது டிவிவின்னு தான் நீ சொல்லிட்டு இருக்கேன். விவேக் ஆத்ரேயா வந்து டிவிவி தலையா இருக்காருல்ல, அந்த RRR படம் எடுத்தார்ல, அவரு தான் தயாரிக்க போறாங்க. ஓஜி அதெல்லாம் பண்ணாங்க, அவங்கதான் தயாரிக்க போறாங்க சொல்லிட்டு இருக்கேன். மெய் கவலை வேண்டாம், இனிமேல் சூரியகிரீனோ ட்ரீம் மேரிக்கும் நம்ம போக மாட்டோம். உண்மையாலுமே செம்மையா சூஸ் பண்றாருண்ணா. வர வர டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்காரு. சூர்யா ஃபேன்ஸ் எங்க ஆசுவாசப்படுறாங்க சொல்லுங்க மட்டும். டைரக்டர்னால இல்ல, ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அப்பாடா இங்க வந்து ஸ்டுடியோ கிரீன் இல்ல, அப்பாடா இங்க 2D இல்ல, இன்னொன்னு விட்டுட்டீங்க ப்ரோ, இங்க ஸ்டுடியோ கிரீன் இல்ல, அப்பாடா இங்க 2D இல்ல, அப்பாடா இங்க ஸ்டுடியோ கிரீன் இல்ல. வந்துட்டு இன்னைக்கு காலையில கார்த்தியோட அடுத்த தெலுங்கு படம் அப்டேட், யோ எனக்கு இதுதானே சொல்ல போறேன், அதுக்கு என்னையா ஒரு ட்வீட் வேற அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கடுப்பாயிடுச்சு. நாங்க புது ப்ராஜெக்ட் நினைச்சிட்டேங்க, நீங்க வேற ஒரு இல்ல சத்தியமா அந்த படம் வேற நடிக்கிறாருன்னு பிரகாஷ் அண்ணா. சில பேர் வந்து புது ப்ராஜெக்ட் நினைச்சு ஆர்வமா இருந்தாங்க. சில கார்த்தி ஃபேன்ஸ் வந்து புது ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணிடக்கூடாதுன்னு பயத்துல இருந்தேன். நானும் அதுல சிரஞ்சீவி படமோ ஏதோ ஒண்ணு பண்றாரு நீங்களா, அதுவா இருக்கும். அது வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ்ல அந்த வால்டர் வீரர் பாபி கொல்லி அவர் டைரக்ஷன் நடிக்கிற படம், அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ஸ்டுடியோ கிரீன் விட போறான். அது சரி. ப்ரோ எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. இப்போ இவங்க அவசரமா பாகவத்திய எது கிண்டி கொடுத்துட்டு அது சரியா போடனா சர்தார் 2 பிரச்சனையாகும்ல? ஆமா ஆகுங்க. ஆனா சர்தார் 2 வந்து ரெடி ஆகி அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்களே. அப்புறம் எதுக்கு ப்ரோ இவ்வளவு அவசரமா எதுவும் கிண்டுறானுங்க? இருந்துச்சுன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நல்லா ஜான்ல ஸ்ட்ரீம் பண்ணிடும்னு சொல்லிட்டானு இல்ல, அது உனக்கு தெரியாது. ஏற்கனவே பினான்ஸ் லெவல்ல பயங்கரமா ஸ்டுடியோ அடிபட்டு இருக்காங்க. இப்ப இந்த நேரத்துல வந்து ஓடிடி அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அது ஓடிடி வந்து இதுக்கு மேல வாங்க மாட்டாங்க. சேட்டலைட் அந்த படத்தை விட்டுட்டாங்க வேற, அவங்களும் ப்ரெஷர். ஏன்னா பொங்கலுக்கு படத்தை போடணுங்கிற மாதிரியே ஓடிடி கேட்கறாங்க. அதுக்கப்புறம் பொங்கலுக்கு குடியரசினமோ இல்ல பொங்கலுக்கோ கூட இவங்க போட்டு டிவிலே போட்டாலும் போட்டுடலாம். அந்த அளவுக்கு வந்து ப்ரெஷர் ரெண்டு சைடுமே. வேற வழி இல்ல. படம் வேற 2 வருஷம் அதுக்கப்புறம் தாங்க அறிவிச்ச படம் இந்த மெய்யழகன் உங்க பேர்ல இருக்கிறது. மெய்யழகன் அறிவிச்சு ஷூட்டிங் போய் ரிலீஸ் ஆகி 1 year ஆஃப் மெய்யழகன். சொல்லுங்க. எனக்கு கருப்புல இருந்து ஒரு டவுட். கருப்புல இந்த பீரியட் போர்ஷன் எல்லாம் இருக்கிற மாதிரி நான் கேள்விப்படவே இல்லை. உங்களுக்கு தெரியுமா? லாஜிக்கே இல்லாத. அப்ப இன்னைக்கு வடை பேச்சா அது? அவங்க சொன்னதா இது? ஐயோ ஏங்க அது பீரியாடிக் போர்ஷன் கிடையாது. ஏங்க அது பீரியாடிக் போர்ஷன் கிடையாதுங்க. அது வேணாம், நான் க்ளோஸ் டு ரிலீஸ் சொல்றேன். பல்தானுக்கு ஸ்கிரீன் பிளே பல்தானுக்கு எல்லாமே தெரியும். அண்ணாட்ட சொன்ன கதை தானே, அதனால பல்தானுக்கு நாடி அவர் எப்ப கேட்டாலும் இன்ச்சா சொல்லுவாரு, ஒவ்வொரு சீனா சொல்லுவாரு. நீங்க இத பத்தி கேளுங்க சொல்லுவாரு. பல்தான் விஜய் ஃபேனோட பேர் தான். ஜனநாயகன் கேட்டா சொல்ல மாட்டாரு. கருப்புனா ஜனநாயகன் வந்து என்ன வேணும் சொல்லுங்க, அதெல்லாம் சொல்லுவாரு. ஜனநாயகன் இன்டர்வல் பிளாக் என்ன பல்தான் அது சொல்லுங்க ப்ரோ. இன்னொரு இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட், லாரி பதிலா பைக் ப்ரோ. ஐ டோன்ட் கேர். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்றேன். பல்தான் டெய்லியும் கருப்பு டீஷர்ட் டெய்லியும் பாப்பாரு. ஆமா, நான் இல்லன்னு சொல்லலையே. நான் கருப்பு டீஷர்ட் தெரியாது, இந்த ரெண்டையும் பார்க்காத நாளே கிடையாது. இல்ல பேசிட்டீங்களான்னு தெரியல. நான் கல்ல ஏற்ற உடனே சிறமையான குபீர் பாலையா ஒரு பயங்கரமான மீம் கொடுத்திருக்காரு பல்தான். பண்ணது தானே? ஆமா, செம மீம் பல்தான். அது மொரட்டு மீம் கண்டென்ட். விஷால் ப்ரோ பாட்டு பாத்தீங்களா? விஷால் ப்ரோ பாலையா பாட்டு இப்படி பார்க்காம இருப்போம் கமல். என்ன இருந்தாலும் எங்க ஓஜி இல்ல பாட்டா ஜெய்பாலையா, அப்புறம் இன்னொரு பாட்டு தடிக்கி பிடிக்கி, அந்த பாட்டு அளவுக்கு இல்ல. ஆனா விஷுவலாம் ஓகே, நல்லா இருந்தது. தடிக்கி பிடிக்கல ப்ரோ, தடிக்கி பிடிக்கல, தபிடி திபிடியா? சரி விடுங்க.
நான் ஏதோ தடிச்சு புடிச்சிட்டாரு போல இருக்கு, என்னமோ அதனால சொல்றாரு போல இருக்கு நினைச்சிட்டு இருக்கேன். ப்ரோ யார் போறீங்க மாவீரன் ப்ரோ, நீங்க கண்டிப்பா அகண்ட தியேட்டர்ல தான் பார்க்கணும் 3D கிளாஸ்ல. நீங்க உங்க ரிவ்யூக்கு தான் எதிர்பார்க்கிறேன். 5ஆம் தேதி கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டே போறீங்க. எதுக்கு இல்ல பல்தான்ட்ட சும்மா கேட்போம் கமல், பல்தான் அக்கௌண்டா 2 என்ன எதிர்பார்க்கறீங்க, என்ன கலெக்ட் பண்ணணும்னு? ஏன்னா எல்லா லாங்குவேஜ்லயும் ரிலீஸ் ஆகுது. என்ன ப்ரோ கிளிக் ஆனா 500 வரும். 500 நான் இது வைக்கிறேன், நான் எதிர்பார்க்கிறேன். அப்படியா? ஓகே 500 அதிகம் ரொம்ப. 300 200 to 300 இல்ல ப்ரோ. என்னன்னா இப்பதான் இந்த சிவனை காமிச்சாவே ஒரு தனியா கலெக்ஷன் வர்றதுன்னு ஆயிப்போச்சு. இவரு வேற ஃபர்ஸ்ட் பார்ட்லயே ஒரு சில கிளிம்ஸ் காமிச்சிருப்பாங்க, செகண்ட் பார்ட்ல அதுக்குன்னு கொஞ்சம் காசி அங்கிங்க எல்லாம் போய் எடுத்திருக்கிறாங்க. நம்ம தமன் வேற அங்க வாசிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், ஹிந்தில எல்லாரும் வைப் ஆயிட்டாங்கன்னா பணத்தை கொண்டு வந்து கொட்டிடுவாங்க. பெரிய ரிலீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ராமரை காமிச்சே மிராய் சரியா போல, ஹிந்தில சிவன் அங்கிட்டு தள்ளி விட்டுருவானுங்க அங்கிட்ட. அப்படி ப்ரோ இந்த 1001ல செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப்னு ஒரு சாங் இருக்கும், அது பாத்திருக்கீங்களா விஷுவலா? என்னங்க பேசுறீங்க? அதுல கவுண்டர் கொடுக்க போறாரு. அதுல கார்த்தி அவங்களோட சேர்ந்து கிரேசியா ஆடிட்டு இருப்பாரு. அப்ப ஆண்ட்ரியா தூரமா நின்று முறைச்சிட்டு இருப்பாங்களா, அவங்கள பார்த்தோன்னே கார்த்தி அமைதியா போயிருவாரு. ஏன் சொல்லுங்க? பைத்தியக்காரனுமே அடிக்கிட்டு இருக்காங்க. இல்ல அது ஒண்ணு. இன்னொன்னு அதுக்கு போன சீன்ல தான் ஆண்ட்ரியா அப்பாவை போட்டு தள்ளுவாங்க. ஆண்ட்ரியா அந்த இதுல இருக்கும். இல்ல அவங்கதான் நடக்க போறது தெரியாம ஆடிட்டு இருக்காங்கன்னா இவனும் அவங்களோட சேர்ந்து ஆடிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி பாப்பாங்க. அந்த மாதிரி பல்தான் அவர் ஒரு கனவுல இருக்காரு, எல்லாரும் கூட சேர்ந்து ஆடுங்க. அவரு சிவனை காட்டியாச்சு 500 கோடி அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. இல்ல நீங்க எல்லாரும் கலாய்க்கிறீங்க. அந்த படம் மட்டும் ஒரு 500 600ன்னு பண்ணிருச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான். பல்தான் ஸ்பேஸ்ல வந்து அப்புறம் ஃபயர் விடுவாரு. ஸ்பேஸ்ல டான்ஸ் ஆடுவாரு பல்தான். ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புறேன். அஜித் பல்தான் வந்து ரொம்ப ஆர்வமா இருந்தது இந்தியன் 2 ஃபர்ஸ்ட், அப்புறமேட்டு கேம் சேஞ்சர் நெக்ஸ்ட், அதுக்கு நடுவில் இன்னொரு படத்துக்கு ஒண்ணு ரொம்ப ரொம்ப ஹைப்டா இருந்தாரு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க, ஒரு ஞாபகம் ரிமைண்டர் மெசேஜ் போட்டு விடுறேன், அவ்வளவுதான். ஆனா அது இன்னொரு படம் அவர் சொல்லுவார். பரத்வாஜ் ரங்கன் எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் வந்து அவர் இல்லங்க, அவர் டானுங்க, இவர் டானுங்க. ஆக்சுவலா இவரு தான் பெரிய பரத்வாஜ் ரங்கன் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு, இன்னும் பராசக்தி மட்டும் தான் பாக்கி இருக்கு. பரத்வாஜ் சொன்னது பாப்போம். இப்ப இது எல்லாத்தையும் ரிமைண்ட் பண்ணி பிரகாஷ் ப்ரோ கரெக்டா இருந்தா பரட்டா வருட்டான்ட்டு போறாரு. இது வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தெரியும். நான் இன்னமும் அந்த 5வது படமும் பல்தான் இன்னொரு படம் என்ன பல்தான் ஏதோ நீங்க எதிர்பார்த்தீங்கன்றாரு, என்ன படம் அது? அதாங்க எனக்கும் தெரியல. எது பல்தான்? அகண்டா 2 ஆனா எனக்கு என்ன மாஸ் யாத்ராவா அவர் ரொம்ப ஹைப்டா இருந்த படங்கள்லாம் பாத்துங்க. எனக்கு என்னன்னா இந்த படத்துக்கு மேல நம்பிக்கை இருக்குங்க. இல்ல எனக்கு அகண்டா 2 மேல நம்பிக்கை இருக்கு இன்னும். ஆனாலும் எனக்கு என்னன்னா இந்த போயப்பட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட எல்லா படங்களுமே எனக்கு பிடிக்கும். ஏன்னா ஒரே மாதிரி இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல், அதாவது ராவான ஆக்ஷன் அதெல்லாம் பிடிக்குமா? அதான் சொல்றேன், அதான் சொல்றேன். அங்க இருந்தா அங்க இருந்து எப்படின்னா சரவணாய்டு வரைக்கும் எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து எதுவுமே எனக்கு செட் ஆகல. அது அதுக்கப்புறம் தான் சரவணாய்டு வந்துச்சு நினைக்கிறேன். மாறி சொல்றேன்னா தெரியல, இல்ல சரவணாய்டு ஃபர்ஸ்ட் வந்துச்சான்னு தெரியல. சரவணாய்டு வந்து 15 சரவணாய்டு வரைக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். சரவணாய்டு படம் தெலுங்கு சரியா போல, மலையாளத்துல சூப்பரா போச்சு. தெலுங்கு கொஞ்சம் சுமாரா தான் போச்சு, அந்த படம் ரொம்ப சுமாரா தான் போச்சு. ஆமா மலையாளத்துல சரவணாய்டு தெலுங்கு ரொம்ப ரொம்ப சுமார். சொல்ல போனா ஒரு பிளாப் படம்னு வச்சுக்கங்களேன் அந்த படம். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அல்லு அர்ஜுன் பாத்தீங்கன்னா இந்த படம் நடிச்சாரு, நான் பேரு சூர்யா நான் இல்ல இந்தியா, அந்த படம் அட்டர் பிளாப். அதுக்கப்புறம் வெறுப்பாய் என்ன பண்ணிட்டாரு, நம்ம வந்து பார்த்து அடுத்த படம் பார்த்து எது நான் பேர் சூர்யா நான் இல்ல இந்தியாவா? இல்லங்க தமிழ்ல வந்து போட்ட காசு கூட எடுக்கல அந்த படம். அந்த படம் ரொம்ப காசு கம்மியான காசுக்கு தான் தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கினாரு, போட்ட காசு கூட எடுக்கல. ஆமா அது அந்த படம் எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிக்கும் அந்த படம். நான் தேட்டர்ல பார்த்தேன். எனக்கு சரத்குமார் ரோலுமே நல்லா இருக்கும். டைனிங் டேபிள் சீன் எல்லாம் சூப்பரா இருக்கும். பிரதீப் ராவலா அதுல சிங்கம் பிரதீப் ராவல் அவரோட சீனும் சரத்குமார் சீனும் சூப்பரா இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன் சீன் செம்மையா இருக்கும். எனக்கு என்னன்னா கிளைமேக்ஸ் மட்டும் தான். நம்ம 1983ல வந்து ஐ லவ் இந்தியான்னு ஒரு படம் இருக்கும், அதுல ஒரு கிரிஞ்சி பண்ணி வச்சிருப்பாங்க.
அந்த கிரிஞ்சை விட ஒரு மோசமான ஒரு கிரிஞ்சை பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த 83% ஆனா அந்த மாதிரி இதுக்கப்புறம் இருக்கும். தானே அலா வைகுண்ட இல்ல புறம்ல அதுதான் வந்துச்சு. 2 வருஷம் இதுக்கப்புறம் 2 வருஷம் வெயிட் பண்ணி ஸ்கிரிப்ட தேடி செலக்ஷன் பண்ணி மகேஷ் பாபு நடிக்கிறதா இருந்த படம் வந்து புஷ்பா 2. இவரு புஷ்பா 2 புஷ்பா மகேஷ் பாபு நடிக்கிற படம். அப்புறமேட்டு வந்து இன்னொரு படம் ஒண்ணு ரங்கஸ்தலமா ஏதோ ஒரு படம், அதுக்கு முன்னாடி இன்னொரு படம், அது வந்து வேற வேலை நடிக்க படம். அல்லு அர்ஜுன் நடிச்ச அலா வைகுண்ட புறம்ல வந்து வேற ஒருத்தர் நடிக்க வேண்டியது. 3 பேர் கதையை மாத்திக்கிட்டாங்க. கதையை மாத்தி 3 பேர் வேற வேற டேரக்டர் படம் பண்ணாங்க. புஷ்பா மகேஷ் பாபுன்றது ஆச்சரியமா இருக்கு. அனௌன்ஸ்மெண்டே பண்ணாங்க. அது அப்பவே ரூமர்ல அனௌன்ஸ்மெண்டே பண்ணாங்க. ட்வீட்டே இருக்காது. சுகுமார் ட்வீட் அனௌன்ஸ்மெண்டே வந்துச்சு. அது சுகுமாருக்கு அதுக்கப்புறம் ஜூனியர் என்டிஆர் ஒரு படம் பண்ணாரு. அது என்ன படம்? தேவரா பண்ணார்ல. அந்த தேவரா வந்து அல்லு அர்ஜுன் பண்ண வேண்டியது. அல்லு அர்ஜுன் இப்ப இந்த ஜூனியர் என்டிஆர் பண்ண வேண்டியதுதான் வந்து இந்த அலா வைகுண்ட புறம்பலம். அப்படியே என்ன பண்ணா இப்படி இங்கிட்டு இது மாதிரி அது இது மாதிரி அப்படி இப்படி மாறி 3 ட்ராக் மாறிச்சு. எல்லாம் அல்லு அர்ஜுனுக்கு சூப்பரா. அது என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் 1.5-2 வருஷம் வெயிட் பண்ணாரு. அந்த படம் பிளாப் ஆனதுக்கு அப்புறம், நான் பேரு சூர்யா நாகலில் பிளாப் ஆனதுக்கு அப்புறம் வெயிட் பண்ணி பண்றோம், இதை வந்து பொறுமையா பண்றோம்னு சொல்லி கரெக்டா ப்ராப்பரா பண்ணி தமனோட ஒர்க்கு, திரிவிக்ரமோட ஒர்க் எல்லாம் பயங்கரமா போய் படம் பட்டையை கிளப்பின உடனே இனிமேல் நம்ம இப்படிதான் படம் பண்றோம், 2 வருஷத்துக்கு ஒரு படம் பண்றோம், இனிமேல் நம்ம உடனே அவசரப்பட்டு படம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பேன் இந்த லெவல்ல போகணும். கொஞ்சம் கொஞ்சமா பண்ணாதான் அப்படியே போய். புஷ்பாவும் ரொம்ப லேட்டு. புஷ்பா எடுத்து ஷூட்டிங் பண்ண லேட்டு. புஷ்பா 2 பாத்தீங்கன்னா 3 வருஷம் 2 வருஷம் இழுத்துட்டாங்க. அது மாதிரி இழுத்து பண்ணி இப்ப அல்லு அர்ஜுன் படம் 2 வருஷம் ஆயிரும். ஓகேங்களா? இப்படி அவர் பண்றது இல்லை. நம்ம இனிமேல் 2 வருஷம் 1 வருஷம் அப்படி ப்ராஜெக்டே பாத்தீங்கன்னா பார்த்து பண்றாரு. எல்லாத்துக்கும் வழிவகுத்து கொடுத்தது இந்த சரையனோடும் அதுக்கப்புறம் வந்த நான் பேரு சூர்யா நாயுடுல இருந்தான். எனக்கு இப்படி சரையனோடு வரைக்கும் எனக்கு வந்து போயப்பட்டே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவருடைய அந்த ஆக்ஷனுக்கு நான் செட் ஆவேன். அவர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லயே ரெடி ஆக்ஷன் அப்படின்னு ஒரு கை ஒரு ஆக்ஷன் ஒரு இது கொடுப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்க இருந்தே எனக்கு அவரோட இது பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு மத்த ஆக்ஷன்ல உள்ளதோட அவரோட ஆக்ஷன்ல வந்து நான் இது பார்ப்பேன். ஏன்னா தமிழ்ல பாத்தீங்கன்னா சில ஹீரோஸ் மட்டும் தான் ஃபைட் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். விஜய், விஷால், பழைய ஆக்டர்ல அர்ஜுன், விஜயகாந்த் இவங்க சண்டை போட்டா பாக்குறதுக்கு நமக்குள்ள ஒரு வெறி வரும்ல. அதெல்லாம் பார்க்கும்போது ரீசெண்டா பாத்தீங்கன்னா விஜய் விஷால் தவிர யாரும் சுறுசுறுப்பா அந்த மேனுவல் ஃபைட் இருக்குல்ல, அதாவது இந்த கை வச்சு சண்டை பண்றதுன்றது அது யாரும் பண்றது இல்ல. இப்ப டப்பு அது இந்த ஆஃப்டர் இந்த கோவிட்க்கு அப்புறம் எல்லாம் துப்பாக்கி கையில வச்சுக்கிட்டு இந்த மையில கையில டிபி வச்சிருக்காருல, அந்த மாதிரி ஒரே போஸ்ட் துப்பாக்கி போட்டு தள்ளமா போயிட்டே இருக்க அது நல்லாவே இல்லை. இந்த மேனுவல் ஃபைட் கொடுக்குற ஒரு எப்படி சொல்றது, ஒரு கிக் இருக்குல்ல, அந்த கிக் என்ன இருந்தாலும் கிளைமாக்ஸ் ஃபைட் இல்லங்க, அந்த கிக் வந்து உங்களுக்கு வந்து என்னைக்குமே வராது. நீங்க கன் ஃபைட் நீங்க என்ன பண்ணாலும் வராது. அது ஒன்னே இல்ல 10 வந்து 10 பேர் அடிக்கிறாங்க, ஒருத்தர் 100 அடிக்கிறாங்க, அது எப்பவுமே பயங்கரமா இருக்கும். அது வந்து யாரும். ஆனா இந்த போயாப்பட்டி படத்தை நீங்க பாக்கலாம், அடிச்ச நீ என்ன தொரு கூட நம்பாட்டி போனா 100 பேர்த்த அடிப்பா, ட்ரெயினுக்கு புற போவோம், இல்ல ஏரோப்ளேன் மேல போவோம், கீழே போவோம், என்ன வேலை பண்ணும் நமக்கு பாக்குறதுக்கு. அதே மாதிரி என்ன அது ஒரு எமோஷனலி கலந்து விட்டுறாரு. நீங்க பாத்தீங்கன்னா பாவப்பட்ட குடும்பம், காப்பாத்துற ஹீரோ, அதுக்கு சுத்தி 100 பேர் வேடிக்கை பார்ப்பாங்க. 100 பேர் சேர்ந்து அந்த 10 பேர் அடிச்சிடலாம்டா. இருந்தாலும் அது 100 பேர் கட்டி போட்டிருப்பாங்க. 100 பேர்த்த கட்டி போட்டு 5 பேர் ரவுடி நட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆனா நம்ம பார்க்க அது ஒரு பிளாஷ்பேக் அப்படின்னு செட் பண்ணி வச்சிருப்பாரு. அது வரைக்கும் சரளை வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்கந்தால நான் இந்த ஆஷாரை பார்த்தே வெறுப்பாயி, அது பாதிக்கு மேல அது ஒரு சிஎம் இன்னொரு சிஎம் வந்து சிஎம் பொண்ணு அவருக்கு கடத்திட்டு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. அந்த கர்மம் ஒண்ணு. அதுக்கு மேல என்னன்னா இன்னொரு படம் ஒண்ணு இருக்கும், அந்த எனக்கு நடிப்பே வராது ஒருத்தன். அவன் இல்ல அவன் ஜெய ஜானகியாவா அது அந்த கொடுமை. அந்த இது வினய விதயராமா அது இன்னும் கொஞ்சம் மோசமா. பாவம் பிரசாந்த். எனக்கு பிரசாந்த பார்த்து வாழ்நாள்ல பரிதாபம் வந்ததே கிடையாது. பரிதாபம் வந்ததே கிடையாது. அந்த படத்தை பார்த்தப்ப எனக்கு வந்து அவரை கூட, அதாவது வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது, அந்த வார்த்தைக்காக ஸ்கிப் பண்ணிடுறேன். நான் ஆட்டல் பேச பண்ணி விட்டாங்க. அதெல்லாம் பார்த்து எனக்கு போயாப்பட்டி மேல கொஞ்சமா அந்த இது போயிடுச்சு. லெஜெண்ட் ரொம்ப பிடிக்கும். லெஜெண்ட் ரொம்ப ரேஸுக்குறலாம் முரட்டு படங்க. நீங்க ரேஸுக்குற இவர் எடுத்தது இல்லங்க, இவர் எடுத்தது இல்ல சுரேந்தர் ரெட்டி படம் லக்கி சீனு, அந்த டொக் 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 அப்படி கட்டி போட்டு அடிக்க தலையில தொங்க போறது. அதுக்கப்புறம் கடைசியா தெரி பீஜம் வரும் அந்த பிரம்மானந்தத்துக்கு ஸ்டார்டிங்க, அந்த
இன்ட்ரோக்கு ட்ராக்கே சூப்பரா இருக்கும். ஒரு ட்ராக்கே ஒரு 20 நிமிஷம் அந்த 20 நிமிஷம் திருடி அப்படியே தூக்கி போட்டது ஆம்பளை சந்தானத்துக்கு சீனு. பிரகாஷ் நான் ஆம்பளை படத்துல தெலுங்கு படம் சொல்றேன், உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்க. பாத்திருக்கீங்களான்னு. ஒண்ணு இந்த ஜூலை பிடிக்குமா? ஜூலை பிடிக்கும். ஜூலை திரிவிக்ரம் டேக்ஸ் இல்ல திரிவிக்ரம் டேக்ஸ் அல்லு அர்ஜுன் நடிச்ச படம். அதை வந்து ஜானிங்கிற பேர்ல வந்து பிரசாந்த் பண்ணாரு. அந்த படத்துல அப்படியே மாஃபிங் பண்ணிருப்பாங்க. அந்த சீன் வந்து அது கொள்ளையடிக்கிற சீன் உண்மையா நல்லா இருக்கும். அதுல வந்து ஹீரோயின் பேரை கண்டுபிடிக்க சீன் பஸ் ஸ்டாப்ல கண்டுபிடிப்பாரு. எலியானா ஹீரோயின் சூப்பரா இருக்கும். அதுவுமே செம்மையா இருக்கும். எனக்கு திரிவிக்ரம் டைரக்ஷன்ல அல்லு அர்ஜுன் நடிச்ச படத்துல ஜூலை ரொம்ப பிடிக்கும். அடுத்தது அதெல்லாம் படங்க, முரட்டு படம், மனப்படமான படங்க. ஓம் நமோ நம நீங்க ஓம் நமோ அந்த 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 இதே வேற, அது வேற ஃபீல், டிவைன் ஃபீல். அப்பா இப்ப நினைச்சா கூட கூஸ் பம்ப்ஸ் ஆயிரும் இன்டர்வல் சீன். கலேஜான்னு சொல்றத விட பத்ரான்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியும். அப்படி பாத்திருக்கேன் அந்த படத்தை. ஆமா, தமிழ் யூடியூப்ல இருக்கு. அப்புறம் வந்துட்டு அதடு பாக்காம யாராவது இருப்பாங்களா? நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க? அதுல அவர் நடந்து அவர் ஒரு காஸ்டியூம் சேஞ்ச் ஒரு சீன் ஒண்ணு வரும் அந்த படத்துல, பாத்திருக்கீங்களா? மகேஷ் பாபுக்கு ஒரு மொரட்டு சீன்னா அந்த சீன் தான். ஆனா எனக்கு அதோட இன்ட்ரோ சாங் மணிஷர்மா தானே, ஆஹா சம்பவம். மணிஷர்மா அந்த டைம் அந்த காடு சீனும் பயங்கரமா இருக்கும். ஆமாமா, அத்தடும் ட்ரெயின் சீக்வன்ஸ் நம்ம ட்ரெயின் சீக்வன்ஸ் பல படங்களை வந்து ட்ரோல் பண்ணலாம். அந்த இடத்துல ட்ரோல் பண்ணவே முடியாத அளவுக்கு வச்சிருப்பாங்க அதை. ஆனா மாசா இருக்கும். அது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அது இன்ச்சு பை கொஞ்சம் தெல்லாம் ட்ரோல் சின்ன அது. ஆனா சூப்பரா பண்ணிருப்பாங்க அந்த படத்துல. சரி ரைட், அடுத்த டைட்டில் அந்த படம். அப்புறம் இல்ல நீங்க பாத்திருப்பீங்க, எவ்வளவு பாத்திருப்பீங்க நீங்க? எவ்வளவு எத்தனை வாட்டி பாத்திருக்கீங்க? ரொம்ப குறைஞ்சது நான் அந்த டைம்லயே 4 தடவை பார்த்திருப்பேன். அதுக்கு மேல டிவில பார்த்து இன்னும் 100 தடவை பார்த்திருப்பேன். அந்த கிளைமேக்ஸ் சிம்மம் செல்ல இருக்குல்ல, அந்த சிம்மம் செல்ல ரெயின் ஃபைட்டுக்கு ஒரு உதாரணம்னா, ஒரு மொரட்டு மாஸ் உதாரணம் அந்த படம். ஏன்னா நீங்க நான் வந்து இது வரைக்கும் நான் சொன்னதுலயே வந்து என்னன்னா, ஒரு வித்தியாசமான படம் தான் படம். இந்த படமே ஒரு ரொம்ப 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 வித்தியாசமான படம். ஒரு 10 நிமிஷத்துல ஒரு கதை வரும். பிரகாஷ் ப்ரோ, நான் ஒண்ணு கேக்குறேன். இல்ல எவடு மட்டும் சொல்லிடுறேன். எவடு வந்து இருக்கே ரொம்ப 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 வித்தியாசம். 10 நிமிஷத்துல ஒரு படம் வரும், ஒரு கதை ஓடி அந்த கதை முடிஞ்சுச்சு நினைப்போம். அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு கதையை ஆரம்பிச்சு சூப்பரா கொண்டு போறான்னு எல்லாத்தையும் இல்லைங்க போட்டு தள்ளி படமே முடிஞ்சுடா. படம் முடிஞ்சு, நீ படம் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். இதுக்கு இவ்வளவு வேக வேகமா படம் முடிஞ்ச பாதிகளா அப்படின்னு ஃபாஸ்டா போய் 1.5 மணி நேரம் முடிஞ்சு என்ன பார்த்தா இன்ட்ரோல் பேக் ஒண்ணு வச்சிருப்பாங்க. மிரர் சைடு பார்த்துட்டு அடப்பாவி. அதுக்கப்புறம் ஞாபகம் வந்தாங்க, அட ஏமால இவன் ஒரு நமக்கே தெரியாது, அடா இவன் ஒருத்தர் இருந்தானேங்கிற மாதிரி. ஒரிஜினலா இப்படி ஒருத்தர் இருந்திருப்பான், அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குமேங்கிற மாதிரி அடன்னு பார்த்தா அதுக்கப்புறம் செகண்ட் ஹாப்ல வேற ஒரு ட்ராக் போய் அப்படி ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து ஏ சென்டர் படம், செகண்ட் ஹாப் பிஎன்சி சென்டர் படம் மாதிரி வேற ட்ராக் மாதிரி. அந்த இவன் சாய்குமார் வில்லன், அந்த லுக்கு, அந்த சிம்மம் சிலை, பிஜிஎம், 3 ஹீரோயினுங்க படத்துல 3 ஹீரோயின். எமி ஜாக்சன் எல்லாம் வருவாங்க நினைக்கிறேன். எமி ஜாக்சன் ஓப்பனிங்ல வேதாள வில்லன். அதான் வேதாள வில்லன் பாத்தீங்கன்னா அதுல இருந்து சூரிய எமி ஜாக்சன் இப்படி அலையிற மாதிரி ஒருத்தையை கொண்டு வச்சு அவன் தம்பி அவளை கட் பண்ற மாதிரி காமிச்சு ட்ரிக் பண்ணி விட்டு, அதுல வந்து அந்த அட்ரஸ் மாதிரி வந்து திருட வந்து அங்கேயே தங்கி வந்து இது பண்றது காமெடி. எவ்வளவு படமே வந்து எனக்கு சொல்றேனே, அந்த டைம்ல டிவிடில பார்த்தது, அது தியேட்டர்ல பாக்கலாம். அடுத்தது வாங்க. பிடிக்குமான்னு சொல்லுங்க. எவடுலயே ஒரு கொஸ்டின் மட்டும், அடுத்த படம் அப்புறம் போயிடலாம். எவடுவோட அந்த சின்ன கான்செப்ட தமிழ்ல ஒரு படத்துல ட்ரை பண்ணிருப்போம் பிரகாஷ் ப்ரோ. கொடூரம் அது. சரி விடுங்க, அடுத்தது வாங்க விஷால். அடுத்து நானக்கோ பிரேமத்தோ அத்தாரண்டிக்கு தாரேனி. இல்ல நம்ம ஸ்பேஸ்லயே நான் டிஸ்ஆர் தட்னா நான் நானக்கு பிரேமத்தான் போவேன். ஏன்னா நான் வந்து நம்ம ஸ்பேஸ்லயே நான் வந்து 100 தான் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் சொல்றேன், எனக்கு வந்து தெலுங்குல வந்து மோஸ்ட் ஃபேவரட் டேரக்டர் சுகுமார் தான். ஓகேவா, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது எதனால பிடிக்கணும், நானாக்கு பிரேமத்தினாலதான் பிடிக்கும். எதனால பிடிக்கும் எனக்கு, ஏன்னா ஆரியா 2ல தான் எனக்கு அவர் இன்ட்ரோ. எனக்கு வந்து ஆரியா ஃபர்ஸ்ட் பார்ட் நான் பார்க்கல, ஆரியா ஃபர்ஸ்ட் பார்ட் நான் தமிழ்ல பார்த்துட்டேன். அதனால தெலுங்குல பார்க்கவே இல்லை கடைசி வரைக்கும். ஆரியா 2ல தான் பார்த்தேன். ஆரியா 2 ஏன்னா நான் பார்த்த அந்த சமயத்துல நான் தெலுங்குல தியேட்டர்ல பார்த்த சில படங்கள் இருக்குல்ல, விக்ரமா இருக்கட்டும், அப்புறம் இந்த ஆரியா 2லாம் வந்து எனக்கு இந்த தெலுங்கு வந்து எனக்கு தெலுங்கு படங்களை அறிமுகப்படுத்த.
ஆமா அதான் சொல்றேன். வேதம் தேட்டர்ல தான் பார்த்தேன். வேதம் ஆனா நான் பார்த்ததுக்கான ரீசன் வேற. நான் அது வந்து தாகம்ங்கிற பேர் தாகம்ங்கிற பேர்லயே நம்ம ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு மாதிரியான படம் நினைச்சுக்கிட்டு அந்த சமயத்துல அனுஷ்கா போஸ்டர் எல்லாம் பார்த்துட்டு சரி போய் கலந்து உட்காருவோம் தேட்டர்ல உட்காந்து. ஆமா என்ன ஓப்பனா சொல்றதுக்கு என்ன இருக்கு. இப்ப உள்ள போய் உட்காந்துட்டா நான் 4 பேர் ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தேன். அவங்களும் இந்த எதிர்பார்ப்பு தான் வந்தாங்க. வித்தியாசமான படமா இருக்கும் போல இருக்கு. சரி ஏதோ ஒரு விழிப்புணர்வு படம் அப்படிங்கிற ஆங்கிள் போய் உட்காந்தா தமிழ்ல ஓடல, தெலுங்குல ஒண்ணுச்சு. அதுலயே காண்டு ஃபர்ஸ்ட் விஷயம். சரி ரைட்டு நம்ம என்னதான் வருதுன்னு பாப்போம். 4 பேரு ஒரு வயசான ஆட்கள் 4-5 பேர் வந்துட்டு அவங்களும் எல்லாம் இதே மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அவங்க புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தெலுங்குல ஓடுது படம், பூரா தெலுங்குல ஓடுது. ஆனாலும் நமக்கு அடுத்த தெலுங்குல ஆனா முழு படத்தையும் பார்த்துட்டு வந்தா அது வேற விஷயம். முழு படத்தையும் சப்டைட்டில் இல்லாம அந்த பீரியட்லயே இந்த வேதம்னு டைட்டில்லையே போய் உட்காந்து தெலுங்கு தியேட்டர்லயே பார்த்துட்டு வந்தேன் அந்த படத்தை. அந்த மாதிரி படங்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆனா மற்ற படங்கள் பார்த்ததுக்கு வேற ரீசன், இந்த படம் பார்த்ததுக்கு வேற ரீசன். பார்த்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அங்க கிளைமேக்ஸ் வேற, நம்ம கிளைமேக்ஸ் வேறன்னு வச்சுங்களேன். அதை விட்டுருங்க, அதுக்குள்ளே போக வேணாம், இதுக்கு வந்துருவோம். இது மாதிரி எனக்கு வந்து இந்த ஆர்யா 2 பார்த்துதான் எனக்கு வந்து சுகுமார் ரொம்ப பிடிக்கும். சுகுமார் படம் அப்ப எல்லாமே லைனா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு நானாக்கு பிரேமத்தை வந்து இது வரைக்கும் என்னன்னா, இப்ப நிறைய பேர் ட்ரோல் பண்ணுவாங்க, இந்த இன்ச்சி பார்த்து அடிக்கிறான், இந்த இதை பார்த்து அடிக்கிறான், அந்த இதெல்லாம் கணக்கு பார்க்கறான், அதெல்லாம் கணக்கு. ஆனா ஒரு பிரில்லியன்டான ஒரு மாஸ் படம் எடுக்கணும், அதே மூளைக்கு படம் போகிற வேலை அப்படின்னா அது அந்த படம் தான். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீட்ல காட்டுற ஒரு சீனை கிளைமேக்ஸ்ல வந்து மேட்ச் பண்றதுன்னு ஒன்று இருக்கு. படத்துல காமிக்க ஒவ்வொரு சீனையும் நீங்க மேட்ச் பண்ணுவோம். எந்தமே படத்துல வந்து வேஸ்டான ஷாட்னு ஒண்ணுமே இருக்காது. எனக்கு அந்த கோல்டு பிஸ்கெட், சில்வர் பிஸ்கெட் அதை ஓப்பன் பண்ற சீக்வன்ஸ் இருக்கட்டும், அதுக்கு அவன் வச்சிருக்க லாஜிக்கா இருக்கட்டும், ஜெகபதி பாபுவோட வில்லனிசமா இருக்கட்டும், இல்ல வந்து இந்த ஷூ ஃபைட் ஒன்று இருக்கும், அது மட்டும் தான் கொஞ்சம் இதா இருக்கும். இப்படி போய் அடிச்சா அப்படி போய் விழுவோம், அப்படி போய் அடிச்சா அப்படி போய் இப்படி வந்து ஷூ நவுத்தி விட்டு அப்படி வரும், இப்படி கிரீஸ்ல வலிக்கி விழுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். அது வந்து பிசிக்ஸ் வச்சு மேக்ஸ் எல்லாம் போட்டு என்னமோ போட்டு கணக்கு போட்டு அடிப்பாரு. நமக்கு அதெல்லாம் நமக்கு செட் ஆகலாம். ஆனா படம் பூராவே பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான பழிவாங்கல் இருக்கும். அதாவது பழிவாங்கல்லே எனக்கு அமைதியான, அதே மாதிரி அவர் ராஜேந்திர பிரசாத் இருக்காருல்ல, ராஜேந்திர பிரசாத் வந்து குழந்தைங்க வச்சிருக்கேன் பசிக்குது பிரெட் கொடுக்குன்னு சொல்லி சீன் வச்சிருப்பாரு. அந்த சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து கமர்ஷியல் படத்துல வந்து ஒரு எமோஷனல் சீன் வைக்கிறப்ப அதுல கொஞ்சம் நமக்கு நம்ம எமோஷனல் முன்னால ஆகணும், ஆனாதான் அது சக்சஸ் ஆகும். அது அந்த படத்துல நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே அந்த புருவத்தை சேவ் பண்றது இருக்குல்ல, அந்த புருவத்தை சேவ் பண்ற கான்செப்டை தமிழ் சினிமால 2 படத்துல எடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. நேபாளி தமிழ்ல 2 சினிமா. இன்னொரு படம் வந்து ஐயோ உலகம் சுற்று வாலிபன் படத்துல நம்பியார் பண்ணிருப்பாரு. அதை ஓகே அண்ணா இன்னொரு படம் இருக்கு, வில்லன் கேரக்டர் என்ன படம் தெரியுமா? விஷ்ணு விஷாலோட பழைய பாண்டியன் ஒரு படம் ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா ஆமா, அது அந்த அளவுக்கு சீரியஸா இருக்காது. நான் சொன்னது என்னன்னா, அந்த உலகம் சுற்று வாலிபன் படத்தையும் அவங்க நம்பியார் கிட்ட பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நேபாளி படத்துல பண்ணிருப்பாங்க. 2 படத்துல இந்த புருவத்தை சேவ் பண்றது. நான் தெலுங்குல பார்த்த படம் அதுதான், புருவத்தை சேவ் பண்றதுங்கிறது. அந்த சீக்வன்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து நீங்க படம் பூராமே சொல்லி நானக்கு பிரேமத்துல இருக்க ஒரு பிரில்லியன்ஸ் இருக்கும், ஒரு ஆர்ட் ஒன்று இருக்கும். அந்த ஆர்ட்டோட ஃபேக் ஒன்று கிரியேட் பண்றது, அந்த ஆர்ட்டை வந்து ஜெகபதி பாபு ஆபீஸ்ல வைக்கிறது, அதுல ஒரு விஷயம் பண்றது, பட்டர்ஃபிளை ஆர்ட் மாதிரி ஒன்று இருக்கும் தெரியுங்களா, அதை பண்றதா இருக்கட்டும். இல்ல கடைசியில பட்டர்ஃபிளை எஃபெக்ட் ஒன்று பண்ணியிருப்பாரு, அதுவுமே பாத்தீங்கன்னா அது வேற லெவல்ல இருக்கும். பணத்தை எல்லா வகையும், அதாவது ஒண்ணு விஷயம், இந்த கொள்ளையடிக்கிறதுங்கிறது இருக்குல்ல, அந்த ஜானர் இருக்குல்ல, அந்த ஜானர் எப்பவுமே ஒரு சுவாரஸ்யமான ஜானர். அந்த ஜானர் வந்து நீங்க வந்து ரொம்ப பிரில்லியண்டா எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வந்து ஒரு விஷயமே உங்களுக்கு வந்து படத்துல சில பல குறைகள் இருந்தாலும் மறந்துடும். அது நீங்க எந்த கொள்ளையடிக்கிற படம் பார்த்தீங்கன்னா நல்ல இன்ட்ரெஸ்ட் எடுக்கிற படம். மங்காத்தா ஹிட் ஆனதுக்குமே அந்த கொள்ளையடிக்கிற சம்பவங்கள்லாம் வந்து பயங்கரமா, படம் வில்லனி சம்பவத்தை படம். ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொள்ளையடிக்கிற சம்பவங்கள் எப்படி கொள்ளையடிக்க போறாங்க. எந்த நாணயம் படம் இருக்குல்ல, நாணயம் படத்துக்கு அதுதான். இல்ல நீங்க தமிழ் சினிமாவில் வந்து எந்த படம், அந்த நீங்க பழைய படம் காசேதான் கடவுளாங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு காமெடி படம். ஆனா அதுல கிடைச்சா அவங்க எப்படி கொள்ளையடிக்க போறாங்கிறது அந்த காலகட்டத்துல ரொம்ப பெரிய விஷயம். அப்படி மனோரமா வந்து அப்படி பதுக்கி வச்சிருப்பாங்க. அதுல லைட் பயங்கரமா லைட் எரியும், அதுக்கு பாஸ்வேர்டு வேற, அது கையை அமுக்கி இந்த டப்பா ஓப்பன் பண்றது பாஸ்வேர்டு. அதுல அந்த ஒரு பீரியட்ல ஒரு எப்படி சொல்றது, ஒரு பிரம்மாண்டம் தானே. அது மாதிரி அந்த காலகட்ட காசேதான் கடவுளோட எடுத்துக்கிட்டு இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னாலே எல்லாரும் எந்த படம் எடுத்தாலும் கொள்ளையடிக்கிற கான்செப்ட் கரெக்டா இருக்கும். அதை மொத்தம் ஒருத்தன்ட்டு நீங்க பணத்தை கொள்ளையடிக்க போறீங்க, ஆனா அவன் பிரில்லியண்டா பயன்படுத்தி பண்ண போறீங்க. அவன் உங்களுக்கு மேல அவன் என்னன்னா, நீங்க ஹீரோ பிரில்லியன்ட்னா வில்லன் அதுக்கு மேல பிரில்லியன்ட், வில்லன் பிரில்லியன்ட் அதுக்கு மேல ஹீரோ பிரில்லியன்ட், இப்படி மாறி மாறி ஜெயிக்கிறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அது வந்து நானாக்கு பிரேமத்துல பயங்கரமா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு காமிச்சிருப்பாங்க, ஒரு அந்த கிணறு விஷயத்த கேஸ் அதை லாஸ்ட்ல மேட்ச் பண்ணி அந்த கேஸ் தான், அந்த கேஸ் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதை கிளைமேக்ஸ்ல வந்து அந்த ஒரு பாட்டோட அந்த மேட்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் படத்து பாட்டே தேவையில்லைன்னு நமக்கு தோணி இருக்கும். அந்த பாட்டை முதல் கொண்டு கிளைமேக்ஸ்ல மேட்ச் பண்ற விதம் இருக்குல்ல, அது சூப்பரா இருக்கும். எனக்கு அதனால எப்பவுமே எந்த நேரம்னாலும் எனக்கு வந்து நானாக்கு பிரேமத்தை தான். அத்தனை கெட்டு தரணி வந்து ஓடல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். ஆமா அது அண்டர்ரேட்டட் படம்.
ஒக்க நினைக்கிறேன். ஓகே, அது நான் வந்து மகேஷ் பாபு ஃபேன்ஸ் திட்டுறத விட தெலுங்கு ஃபேன்ஸே திட்டுவேன். நான் தெலுங்கு ஃபேன்ஸ் அடிக்கடி திட்டுறதுக்கு ரீசனே அந்த படம் தான். ஏன்னா வீரம் ஜில்லா நானக்கு இது ஒக்க நினைக்கிறேன் ஒன்னா ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். வீரம் ஜில்லாவா கரெக்டா? ஆனா உனக்கு தெரியுமா, அந்த படத்தையும் தியேட்டர்ல தான் பார்த்தேன். அந்த படத்தையும் தியேட்டர்ல தான் பார்த்தேன். தமிழ்ல ரிலீஸ் ஆச்சுல அது? தமிழ்ல ரிலீஸ் ஆச்சு. ஒரு பாத்ரூம் சீன் ஒண்ணு வரும், இன்ட்ரோல் பேக் சீன். எத்தனை பேர் பயங்கரமான உண்மையான சரியான சீனு. அதாவது வந்துகிட்டே கனவு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்க, போய் தொலைடாங்கிற மாதிரி சுட்டு தள்ளுறது. எனக்கு அந்த சப்வே அதுக்கப்புறம் பார்த்தா கார்லாம் அந்த தேடுவார். ஹாலிவுட் படம் மாதிரி ரொம்ப ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கும். அண்ணா கடைசியா ஒரு கேள்வி இல்ல, கடைசியா ஒரு நெல்ல வச்சு விஷயம் சூப்பரா முடிச்சிருக்கேன். அதாவது அந்த பேங்க் லாக்கர் அதெல்லாம் வேற லெவல் இருக்குங்க. அதே மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல் ஏர்போர்ட் சீன் ஒன்று வரும் ஹீரோயினுக்கு அந்த படத்துல. ஏர்போர்ட்ல வந்து ஜெகபதி பாபு தானே இல்ல, இல்ல அந்த ஏர்போர்ட்ல வர்றது யாரு, அந்த அம்மா ஜெயிலுக்கு அனுப்புறது ஏர்போர்ட்ல ஜெகபதி பாபு தான். ஜெகபதி பாபுவா? அது இது ப்ரோ. ஏர்போர்ட்ல வந்து அம்மா பைசா சொல்லு, அது ஒரே படத்தை இல்ல அதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ரெண்டு படத்தை ஒரே அதுல கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஹியர் கம்ஸ் மை கோல்டன் ரைஸ். சரியான சீன் நாத்தல் சொல்றது. பிரகாஷ், உங்களுக்கு ஃபேவரட் கொரட்டல் சிவா படம் எது? எனக்கு ஸ்டீம் வந்தடு. எனக்கும் அதான். டேரக்டர் மாத்திட்டீங்க ட்ராக் திடீர்னு. இல்ல கேக்குறேன், சும்மா கேட்போமேன்ட்டு. எனக்கு இருங்க ரைட் இப்பதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஏன்னா பரத்ல நினைவா ஸ்டீம் வந்துருவான்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். டைட்டில்ல கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். டைட்டில்ல கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் நானு. ஸ்டீம் வந்துட்டுவா பரத்ல நினைவா ஜனதா கரேஜா மிர்ச்சி ஏன் மிர்ச்சி ஊசரவல்லி அவருதான். அதுல வந்துதான் வேதாளம் வரும். ஊசரவல்லி தான் வேதாளம் வரும் கிட்டத்தட்ட. ஓகேவா? ஆனா வந்து மிர்ச்சி இருக்குல்ல, மிர்ச்சி ரெயின் ஃபைட் இருக்குல்ல, மகாடு ஃபைட்டு, அந்த ரெயின் ஃபைட்டு அதெல்லாம் வந்து நான் அதான் சொல்றேன். அதெல்லாம் வந்து அந்த இதா இருக்கட்டும். அந்த படத்துல வந்து அந்த படத்துல எல்லா பிளாக்குமே மொரட்டு பிளாக். நான் ஃபேமிலி அப்படின்னு சொல்றேன். இன்ட்ரோல் பிளாக்கா இருக்கட்டும், இல்ல வந்து அந்த மகாடு ரெயின் ஃபைட்டா இருக்கட்டும். ரெயின் ஃபைட்லாம் பிஜிஎம் மொரட்டு பிஜிஎம். அதே பிஜிஎம் தூக்கி சிங்கம் 3லயும் சிங்கம் 2லயும் போட்டிருப்பாரு, வீரம்லயும் போட்டிருப்பாரு. ஆனா வந்து மொரட்டு பிரிட்ஜில மெகா பிளாக் பஸ்டருங்க. அது முடிச்சிட்டு தான் பாகுபலி பண்ணாரு. மிர்ச்சி மிர்ச்சியில எனக்குலாம் வந்து அனுஷ்கா பேர் சூப்பரா இருக்கும். எனக்கு அந்த மிர்ச்சி படத்துல இருந்து ஒரு நிறைய சீன் எடுத்திருப்பாரு. நிறைய படத்துல ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு சீன் எடுத்திருப்பாங்க. ஏதோ ஒரு படம் தெரி படத்துல வந்து கவுண்ட் பண்ணி அடிப்பாங்கல்ல, அது வந்து விக்கியோட ஓப்பனிங் சீன்ல வரும். ஓப்பனிங் சீன்ல ஃபாரின்ல வரும் சீக்வன்ஸ். எத்தனை பேர் நான் ஒன்னு அடிக்க ஆரம்பிச்சு நீ ஓடி போயிடும், ஒன்னு அடிக்க ஆரம்பிச்சு மொத்தம் எத்தனை பேர் தான் கவுண்ட் சொல்லி வர சீன் இருக்குல்ல, அது அந்த மிர்ச்சியோட ஓப்பனிங் ஃபைட்ல வரும். ஃபாரின்ல ரிச்சா கங்கோத் பாத்தியாவா அவங்க பேரு, அந்த ஹீரோயின் பேரு. அவங்கள காப்பாத்துற சீன்ல அந்த சீக்வன்ஸ் வந்து வயலுங்க கிட்டார் அதை வச்சுட்டு பட்டு வராது. எனக்கு ஏன் தெரியுமா ஸ்டீம் பிடிக்கும்? ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி எமோஷனலா இருக்கும். அது மியூசிக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த படத்துல அவர் கேரக்டரே செம்மையா இருக்கும். மகேஷ் பாபு கேரக்டர், அந்த பாட்டு, அப்புறம் ஹோல்சமாவே அந்த படம். அவர் அந்த கிராமத்துக்கு பண்ற மேட்டர் எல்லாமே. என்ன பிரச்சனைனா இத கேட்டுட்டு இருப்பாங்களா லிசனர்ஸ், எங்களுக்கு 4 பேரும் எஸ்ஐ சார் வாங்க இது போலீஸ் மென்டல் ஹாஸ்பிட்டல் தெரியல படம் பேசுறாங்க, என்னென்னமோ படம் பேசுறாங்க. படம் பேர் சொன்னா பரவாயில்ல, டிவி வேற சொல்லிக்கிறாங்க. ஒண்ணு மிர்ச்சி படத்துல அந்த ரெயின் ஃபைட்ல அடிச்சுட்டு கைய இப்படி நீட்டி இப்படி ஒரு இது பாப்பார்ல, ரத்தத்தை மழை பெய்ய பீக் மொமெண்ட் அப்படியே உதறிட்டு ஒரே ஒரு இதை பார்த்து அப்படி மேல பாக்குறது பயங்கரமா. அவரு பிரபாஸோட ஹைட்டுக்கு ரெயின் ஃபைட்டுக்கு ரெயின் எஃபெக்ட் எப்பவுமே நான் ஏஆர் மாஸோட பேட்டியில சொல்லுவார். ஏஆர் மாஸ் ரஜினி படத்தப்ப சன் டிவில பேட்டி இருக்கனால ஞாபகம் இருக்கு. 2005
2005 இல்ல அந்த 2005 தான் நினைக்கிறேன். 2005 வந்து சன் டிவில பேட்டி வருது. நான் வந்து பேட்டி கொடுக்கும்போது நயன்தாரா வந்து சூர்யா துரத்திட்டு போற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அந்த டிவில. ஏன்னா இப்ப நீங்க ஸ்னீக் பீக்னு ஒன்று சொல்றோம்ல, இப்ப ஸ்னீக் பீக்லாம் வந்து அப்ப வந்து சன் டிவில வந்து புதுப்படம் ரிலீஸ் ஆச்சுன்னா பேட்டிகளோட அப்ப சூப்பர் சீன்ஸ்ங்கிற மாதிரி போடுவாங்க. அதுதான் நமக்கு அப்போதைய ஸ்னீக் பீக். அப்போ வந்து அந்த ரெயின் பேட் ஓடிட்டு இருக்கு. ரெயின் பேட் ஓட முருகாஸ் அடுத்த இதுல பேட்டி முருகாஸ் பேட்டி கன்வின்ஸா வருது. அப்ப சன் டிவில கேக்குறாங்க, நீங்க வந்து ஏன் வந்து இப்ப ஒரு ஹீரோக்கு வந்து ஹீரோயின் வந்து எப்போ வச்சாலும் நீங்க ரெயின் பேட் வைக்கிறீங்க, ஏன் காரணம் அப்படிங்கிறப்ப அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா 3 விஷயங்க. ஒண்ணு வந்து மழை பெய்யும் போது உங்க ஃபைட் வந்து நீங்க ஆடியன்ஸ் எமோஷனலா கனெக்ட் ஆகும். அது வந்து நீங்க வந்து அது ஒரு மனதத்துவம், ஒரு சைக்காலஜிக்கல் லெவல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஹீரோக்கும் பாத்தீங்கன்னா எமோஷனல் நல்லா ஒருவேளை ஹீரோக்கு வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு குறை இருக்கு. இப்ப இந்த படத்துலயே கஜினிக்கு வந்து ஹீரோக்கு வந்து அந்த மறந்து போற குறை இருக்கு. ஆனா அந்த இடத்துல அவர் மாசா தெரியணும். அப்படின்னா ரெயின் ஃபிட் வச்சா உங்களுக்கு தெரியும், மேட்ச் பண்ண முடியும். உங்களுக்கு ரெயின் தான் வந்து உணர்ச்சி வந்து அதிகமா கொடுக்கும், உங்களுக்கு வந்து ஆக்ரோஷமான உணர்ச்சியை கொடுக்கும். நீங்க தீனாலையும் நான் வச்சிருப்பேன், நோட் பண்ணி தெரியும். எனக்கு தீனால வச்சிருப்பேன். நான் வந்து பெரும்பாலும் ரெயின் ஃபிட்டை ரொம்ப விரும்புவேன். எல்லா படங்களும் மத்த படம் ஏன் படங்கள் இல்லாம மத்த படங்களும் விரும்புவேன். ஓகேவா? ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க நல்லா நோட் பண்ணி தெரியும், நீங்க எந்த படம் ரெயின் பேட் வச்ச படம் இருந்தாலும் சூப்பரா இருக்கும். நீங்க ரெயின் பேட்ல நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். அது வந்து சிங்கம் டூ ரெயின் பேட் பாத்தீங்களா? சிங்கம் டூ காலா படத்திலே ஒரு மாஸ் ஃபைட் சொல்ல முடியும், அதான் சொல்ல முடியும். ஓகேவா? தெரியல. தெரியல இன்ட்ரோ ஃபைட் இல்லங்க, இன்ட்ரோ ஃபைட் தெரியல அண்ணா. இந்த ஃபைட் இன்ட்ரோ டாக்ல வருமே ப்ரோ, அது வந்து அந்த விஜயகுமார் இன்ட்ரோ இல்லங்க, ஜோசப் குருவிலா இன்ட்ரோல கை வைக்கிற அதானே இன்ட்ரோல ஃபைட் முடிஞ்சோம் இன்ட்ரோலங்க. அது இல்லனா இன்ட்ரோல எனக்கு பூஜை இன்ட்ரோல மகேந்திரன்ட்ட பேசுவார்லனா இன்ட்ரோல இந்த பாடி வந்துரும் சார், உங்க சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருங்க அப்படின்ட்டு வருவாரு. அது ரெயின் எஃபெக்ட் இருக்குமா தெரியல. ரெயின் எஃபெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோ வேணான்னு சொல்லுவார்ல, அதான் நான் சொல்றேன். அந்த முடிச்சிட்டு ஃபைட் வரும், ஃபைட் முடிஞ்சு கையில வாய் வைக்கிறத இன்ட்ரோல் பேக் போட்டுறேன். அதானே இன்ட்ரோல் கையில அப்படிதாங்க ஃபிளாஷ்பேக்கே ஸ்டார்ட் ஆகும். பாட்டு வந்து ஓகே ரைட்டா. ஏகப்பட்ட படங்கள் ரெயின் ஃபைட் பயங்கரமா இருக்கும். ரெயின் ஃபைட் செம்மையா இருக்கும். தண்ணி பட்டதுக்கு அப்புறம் தான் திரும்ப பூஸ்ட் ஆவாரு. சிறுத்தை நீங்க எந்த படம் ரெயின் ஃபைட் நீங்க எடுத்தாலும் சரி, ரெயினுக்குன்னு ஒரு தனி எஃபெக்ட் கொடுக்கும். அது ஏர் மாஸ் தெளிவா சொல்லியிருப்பாரு. யோசிச்சாதான் புரியுது. சிறுத்தை ஃபைட்டே இல்லாம இது ப்ரோ வீரம்ல யோசிச்சு பாருங்க, ஃபைட்டே கிடையாது. அந்த ரெயின்ல ஒரு என்ட்ரி ஏங்க, வீரம் கிளைமேக்ஸ் அடி தொடரா ரெயின் ஃபைட். ஆமா அது எந்த நீங்க இல்ல தமிழ்ல விசுவாசம் அந்த பொண்ணை தோத்திட்டு போறப்ப ரெயின் எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க தெரியுங்களா? எதுக்கு? ஆனா நார்மலா இருக்கும் கூடுதலா அந்த ஒரு அந்த பிளாக்ல வந்து எப்பவுமே வந்து நீங்க அந்த இடத்துல ஃபைட் மழை வரதுக்கான அறிகுறியே இருக்காது. ஆனா அந்த எதுக்கு அதிகமா கொடுக்குறதுன்னா கூடுதல் எஃபெக்ட் உங்களுக்கு இருக்கும். ரெயின் எஃபெக்ட் எனக்கு தெரிஞ்சு மொக்கையா எடுத்த ஒரே ஃபைட் இருக்கு. சொன்னா யாராவது வன்மத்துக்கு கொட்டுவாங்க, எதாவது சொல்லிடுறேன். வன்மத்தை சொல்லல, உண்மையா சொல்றேன். எனக்கு வலிமை மரண காண்டானது என்னன்னா இன்ட்ரோ வலிமை இன்ட்ரோ சீன்ல வந்து ரெயின் எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு பக்கம் நீரோசா கேமரா ஒரு சைடு நான் உங்களுக்கு இப்ப காட்டுற மாதிரி அழகியல கத்து கீழே விழுவும், மல்ல அப்படி தெரிக்கும், டொங்கும் டொங்கும் சவுண்ட் வரும். இவரு கையை ஸ்லோ வச்சு ஸ்லோ மோஷன்ல போட்டு எனக்கு வந்து ஒரு சைடு திலீப் சுப்ராயன், ஒரு சைடு நீரோசா, ஒரு சைடு இவரு கேப் வேற போட்டுட்டு கேப் எனக்கு ஒரு சைடு வினோத். சினிமேட்டிக் ஆங்கிள் இல்ல, ஒண்ணு இல்ல, எதுவுமே இல்லைன்னு ரெயின் எஃபெக்ட்லயே எனக்கு எஃபெக்டே இல்லாம பண்ண படம் அது ஒண்ணுதான். இது மாதிரியே தாண்டி ரொம்ப வேற எதுக்கே அந்த ரெயின் எஃபெக்ட் கொண்டு வந்தேன். இப்ப மிர்ச்சிக்காக ஐயோ பாத்தீங்களா, நம்ம எங்க வாத்தியார் ஒருத்தர் இருக்காரு. இல்ல எங்க வாத்தியார் ஒருத்தர் இருக்கிறாரு. இல்ல சீரியஸா சொல்றேன், எங்க காலேஜ்ல தமிழ் பாடம் வருவாரு. அவர் ஸ்டார்டிங்ல சொல்லிடுவாரு, பாய்ஸ் இன்னைக்கு இந்த தமிழ் பார்க்க போறோம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு பாட்டு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு ஒண்ணு. அப்புறம் ஒன்னே நான் எங்கேயாவது போயிட்டு எங்க ஆரம்பிச்சேன்னு கேட்ப, சொல்லிடணும் பாரு. எங்களுக்கு நிறைய தடவை கேட்கும்போது எனக்கு தெரியாது, நான் போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு நம்ம எதுக்காக சொன்னோம் அப்படின்னு பாரு. அப்ப ரைட் ஓகே எதுக்காகனா அவர் சொல்லும் போது சொல்ல நான் ரோலர் கஸ்டர் மாதிரி போயிட்டு எங்கெங்கயோ போயிருவோம். திடீர்னு எங்க போனோம் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்தோம், கிடைச்சா முடியும் போது வரலாம் முடியாது. அது வந்து எப்படி சொல்ற திருப்தி அடையாது. அது மாதிரி நம்ம பாடம் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஆனா நீங்க வந்து எங்கேயாவது போயிடுறேன் டாபிக் மாதிரி டக்குனு நிப்பாட்டி நீங்களே சொல்லிடணும் பாரு. அரை மணி நேரம் பேசிட்டு பாரு, அரை மணி நேரம் எதுக்காக பேச. அது மாதிரி நான் ரெயின் பேட் மிச்சிக்க ஆரம்பிச்சு இங்க வந்துட்டேன். ஒரு நாள் தெலுங்கு படங்கள் போடணும், தெலுங்கு படத்தை பத்தி மட்டும் பேசணும் ஜாலியா, எல்லா கமர்ஷியல் படத்தையும் இறக்கி பரணி நினைப்பாரு. இப்பயே அதானே பேசுனீங்க. எனக்கு அந்த மிர்ச்சிலேயே வந்து ப்ரோ சிம்பிள் சீன் தான். அந்த ஒருத்த வந்து பிளாஷ்பேக்ல வந்து மிரட்டிட்டு போயிடுவான். அப்ப இவரு பின்னாடி வரையும் ஓடி போய் அந்த மயில் கல்லு கிட்ட
டம்பாய் ஒரு அடி அடிப்பா இருப்பாங்க. எப்பா இந்த மனுஷாவது முடியா அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பானுங்க. ஆனா இப்ப நீங்க இல்ல நீங்க பிரபாஸோட அந்த அந்த பீரியட்ல இப்பயும் பிரபாஸ் அப்படிதான் பண்றாரு. 100 பேர் தனிக்கிறத நம்புற மாதிரிதான் இருக்கு. ஏன்னா சலார் பாத்தீங்கன்னா அந்த தெரியும். டைம்ல ரொம்ப அந்த handsome-ஆ அளவுக்கு இருப்பாரு. ஆஜானு பகவான ஹைட் ஒண்ணு. அந்த இந்த படம் ரெபல் படமா? ரெபல் தானே அந்த 100 பேர் Rebel சொல்லுவாரு. தான் எனக்கு பேசாம எனக்கு போய் அந்த பல்தான். படம் பிடிக்கும். எங்க சொன்னா ஏங்க சிரிப்பீங்கன்னா ரெபல் அதை தான் பத்தி பிடிக்கும். பேசாம ஓகே இருந்தேன். ஓகே எனக்கு மட்டும் தான் பிடிக்காது போல. ரெபல் வேணாங்க ஓவரா இல்ல இருக்கும் லாரன்ஸ் ஆமா டைரக்டர் தானே. ஆமா அதான் இல்ல ஒரு நம்ம போலாம் தம்பி ஒரு அளவு தான்ப்பா அப்படின்னு யாராவது பின்னாடி நம்ம மண்டையிலே தட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க. இத மட்டும் அந்த சொல்லிடுறேன் மாதிரிதான் இருக்கும். என்னன்னா அதுல ஒரு ஃபைட் நல்லா இருக்கும். ஒரு ஃபைட் சொல்லுங்க அது ஃபைட் கூட இல்லாது. ஃபைட்டுல கிட்டத்தட்ட காலால ரஜினி சொல்லுவார்ல, வேங்கம்மா ஒத்த நிக்கிறேன் ஒத்தில இருந்தா மொத்த வாங்கலேன் பாரு, எல்லாம் ஒடியாருவாங்க வந்து அவர் ஃபைட் பண்ண மாட்டாரு. சுத்தி 4 பேர் வந்து அடிப்பாங்க. நமக்கு பொக்கணும் போயிடும். இதே என்ன டீச்சர்ல வச்சீங்கிற அளவுக்கு. அந்த மாதிரி அதுல ஒரு முரட்டு இன்ட்ரோ பில்டர், அதாவது முரட்டு பிளாக் இருக்கும் பயங்கரமா. எல்லாம் பயங்கரமா செட் ஆகிடும். இவர் எதுவுமே பண்ண மாட்டார். சுத்தி 4 பேர் டப்பு டப்பு தூக்கி தோல்ல போட்டுருவாங்க. அங்கிட்டு போடுவாங்க இங்கிட்டு போடுவாங்க இங்கிட்டு போயிடுவாங்க. அப்படியே ஒரு காபி சாப்பிட உட்காந்து டீ சாப்பிட்டு இருப்பாரு அது ஜம்முன்னு. அது ஒரு அது அது அந்த வரைக்கும் விட்டுறலாம். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர்ல கார்ல அது ஒரு வேற மாதிரி வச்சிருப்பாரு. ஆனா எனக்கு அந்த இன்ட்ரோ முடிஞ்ச ஒரு ஃபைட் வரும்ல ப்ரோ, அந்த கோயில்ல அந்த ஃபைட் மரணமா தான் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாசா இருக்கும். அது சிரிப்பா தான் பல்தான் இந்த ரவி தேஜா படம் ஒண்ணு இருக்கு தெரியுமா? அஞ்சலி டாக்டரா இருப்பாங்க தெரியுமா? தூத்துக்குடி குருன்னு சொல்லி தமிழ்ல டப்பிங் பிரகாஷ் ராஜ் இருப்பாரு அந்த படம் தானே. பிரகாஷ் ராஜ் ஒரு அப்பா மோனா நடிப்பாங்க. அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் அது 2 கதை. ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஒரு கதை, செகண்ட் ஹாப்ல ஒரு கதை. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஒரு படம், செகண்ட் ஹாப்ல ஒரு படம் ஜாலியா இருக்கும். பெரும்பாலும் நீ சிவா படமா பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். இங்க ஆரம்பிச்சு முடிச்சு எங்கேயோ போயிடும். அப்படி வேதாளம் ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஒரு படம், செகண்ட் ஹாப்ல ஒரு படம். வீரம் ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஒரு படம், செகண்ட் ஹாப்ல ஒரு வேற ஒரு சிறுத்தை ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஒண்ணு, செகண்ட் ஹாப்ல ஒண்ணு. இங்க ஒண்ணு நடக்கு, அங்க போவோம். நம்ம என்ன படம் பார்த்துட்டு நம்ம மறக்க வச்சு 2வது படம் காமிச்சிருக்காங்க. அதனாலதான் போச்சு சொல்றேன். ஆனா ஒண்ணு கமல், உங்களுக்கு மிர்ச்சில ஒண்ணு ஞாபகம் இருக்கா? இவங்க இவ்வளவு சொல்றாங்கல்ல, எனக்கு எதிர்த்துறமா ஞாபகம் இருக்கு. அந்த பாட்டு நீங்க தான் அனுஷ்காக்கும், ஆமா அனுஷ்காக்கும் பிரபாஸ்க்கு ஒரு பாட்டு வரும்ல, நீந்தே விஷால் ப்ரோ புஜ்ஜிகடு பாத்திருக்கீங்களா? பூரி ஜெகநாத் படம். தமன்னா அண்ணா அனுஷ்கா அண்ணா நீங்க போங்கண்ணே. அனுஷ்கா தமன்னா படம் ஒண்ணு இருக்கு தெரியுமா? அல்லு அர்ஜுனும் தமன்னாவும் இந்த என்ன சொன்னாரு இப்ப டைட்டில் என்ன சொன்னாரு? பத்ரிநாத் தானே அது. இவரு என்ன டைட்டில் சொன்னாரு இப்ப? புஜ்ஜிகாடுவா? நான் இல்ல பத்ரிநாத் தான் சொல்றாரு. பத்ரிநாத் கொடுமனே எப்பா. அதுல வந்துட்டு பாவங்க தமன்னா அப்படிதான் தோணும் எனக்கு. அந்த பாட்டை பார்த்தா பாவையே தமன்னா விடையாது. புஜ்ஜிகடுல த்ரிஷா இருப்பாங்க. புஜ்ஜிகாடு வந்து குமரன் ரஜினி ரசிகன். அதான். ஆனா இது அந்த மழை படம் ஹிட் ஆன தமிழ்ல, ஜெயம் ரவி படம். அது தெலுங்குல பிளாக் பஸ்டர்னு சொல்லுவாங்க. தெலுங்குல வந்து வருஷம் தமிழ்ல ரொம்ப தெலுங்குல சூப்பர் ஹிட், தமிழ்ல வந்து ரொம்ப ஃபிளாப். எஸ்பிபி தயாரிச்ச படம், எஸ்பிபி முதல் தயாரிப்பு நினைக்கிறேன். அட்டர் ஃபிளாப் ஆச்சு. ஒரு ஸ்பெஷல் என்ன, அந்த படத்துல தான் வந்து டிஎஸ்பி வந்து தமிழ்ல அறிமுகமானாரு. ஆனா அந்த படத்துக்கு முன்னாடி இன்னொரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஹிந்தியில வந்து பார்ட் 2 பார்ட் 1 கமல் நம்மளோட வேட்டை. ஏங்க 3 தாங்க வேட்டை. 3 வேட்டை 2 வந்து சத்யா ப்ரோ. இல்ல ப்ரோ, 1 தான் ப்ரோ மலை. 2 வந்து மலை, 2 சத்யா. முடிச்சிருவோம். இந்த முறைமாமன் படத்துல ஜெயராம் உட்காந்து செந்தில்கிட்ட கேட்பாரு, எத்தனை மாத்திரை போட்டோம்? இல்ல 4, இல்ல 5, இல்ல 5, இல்ல 4 அப்படின்னு கீழே கவுண்டர் பண்ணி புடிங்கிட்டு போயிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி பவன பண்ணி 10 ஆச்சியா என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே மிச்சிடலாமா அப்படின்னு வரே பரணின்னு தெரியல. நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நடுவில் ஒரே ஒரு கால் மட்டும் வந்துச்சு போயிட்டேன். ஏதாவது ஒரு படம் சொல்லுங்க. நான் தெலுங்கு பேசின படங்கள்ல ஏதாச்சும் ஒரு படம் சொல்லுங்க பாப்போம். என்னன்னா நீங்க இப்ப நிறைய பழைய படமா பேசிட்டு இருந்தீங்க, நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஒரு படம் சொல்லுங்க. கேட்டுட்டு தான் இருந்தீங்க. ஒரே ஒரு படம் டைட்டில், ஏதாவது ஒரு டைட்டில். காத்து வாக்குல ஒரு டைட்டில், காத்து வாக்குல 2 காய் ஏறிட்டு ஒரு டைட்டில் முடிச்சிடலாம். எனக்கு அதெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் பண்ண வராது, விடுங்க. ஏங்க என்னங்க அதையே ரொம்ப பண்றீங்க. ஆனா சத்தியமா விஷால் ப்ரோ நான் சீரியஸா கேட்டுட்டு தான் இருந்தேன். பட் ஆனா எனக்கு தெரியல. சரி நான் சொல்றது சொல்லுங்க. அத்தரண்டிக் தாரடி சொல்லுங்க. என்னது அத்தரண்டிக் தாரடி? ஆனா அதெல்லாம் விடுங்க. அந்த டைட்டிலுக்கு அர்த்தம் யாரு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். யார்ட்ட கேட்போம்?
நீங்க நடுவுல திரைப்படம் பத்தி பேசிட்டு இருந்தீங்க அந்த intro- பரணி அதை விடுங்க. அத்தர்னு கேட்டி தரடி அந்த படத்தோட பேரு அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொல்லணுமா யார் சொல்லணும்னு? பரணிட்ட கேட்போம். அத்தனை கேட்டி தரடி அத்தாரண்டிக்கு தாரண்டி. நான் இப்படிதான் சொல்லுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அத்தை வீட்டுக்கு வழி என்ன? இப்பதான் விக்கிபீடியால அத்தை பார்த்தேன். வீட்டு வழி என்ன? விக்கிபீடியால போற சொல்லக்கூடாது. விக்கிபீடியா பேங்க் சொல்லக்கூடாது. இதான் ஆனா அர்த்தம் இதுதான். அத்தை வீட்டுக்கு போறதுக்கான வழி. ஆனா எல்லாத்தையும் ஏத்துப்பேன். நான் வந்தா ராஜாவா எடுத்தாங்க பாருங்க. எப்பா அதுல உருப்படியா இருக்கிறது ஹிப்ஹாப் தமிழர் மியூசிக் தான். எல்லா பாட்டும் படமே மறக்கணுங்க. நான் கொடுமை. நான் என்ன எதிர்பார்த்தேன் தெரியுமா? சுந்தர் நீங்கெல்லாம் இருக்கீங்கல்ல சிரிக்கிறாங்க என்ன தியேட்டர்ல. அந்த படம் ஆமா தியேட்டர்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து குபீர்னு சிரிச்சிட்டு இருந்தாங்க. என்ன அந்த ஆளு நடிச்சிருக்கே. நான் சுந்தர்சி மேல அவ்வளவு ஹோப். ஏன்னா அந்த படம் எனக்கு ரொம்ப இல்ல முடிச்சிடலாம் போ. அப்புறம் அதுல பத்தி அன்அபிஷியலா ஒருத்தர் எடுத்துட்டாரு. சரி நான் நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். ஓகே பாய். பாய். சரி ஓகே பாய்.